இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனைகளை பேசுவதோ இல்ல ஜாதி ரீதியான பிரச்சனைகளை பேசுவதோ இந்த சமுதாய பிரச்சனைகளை எல்லாம் பெருசா நான் உள்வாங்கி இதையும் பேசணும் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய படங்கள் கிடையாது என்ன சென்ஸ் இல்ல. மசாலா ஃபிலிமா பண்ணாம கமர்ஷியல் ஃபிலிம் நீட்லி டன்ங்கிறது தான் என்னோட ஐடியாவா மேக்கிங் ஃபிலிம்ஸ். ஸோ இப்போ இதில் அரசியல் பேசுகிறதோ நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதி பிரச்சனை பேசுகிறதோ இதெல்லாம் ஏன்னா எனக்கு அது மேலே போதிய அறிவு இல்லை. அதாவது நான் எப்பவுமே நம்புறது தான், ஹாஃப் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். நமக்கு தெரியாதவொன்று நம்ம தான் இது கருத்து நினைச்சதுன்னு சொல்ல போய் அந்த ஏரியாக்குள்ளே போகாமல் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறது உத்தமம். தெரியலன்னு இப்போ எடுத்துக்கணும். ஸோ அது அறகுறையாக இருக்கிற இடத்துல போய் அது தேவையில்லாமல் ஒன்று பண்ணி, ஏன்னா உண்மையிலேயே எனக்கு அதுக்கான ஃபில்ம் மேக்கராக இருந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக எனக்கு அரசியலாம் தெரியாதுன்னு சொல்கிறது வந்து உடன்பாடு இல்லை தான். பட் அதான் உண்மை. தமிழ் சாரோட படத்தில் வரும்போது ஒரு ஃபேன் பாய் ஃபிலிமா நீ என்ன வச்சு தான் ஒரு ஃபுல் படம் எடுக்கணும்னு ஒரு கேட்டிருந்தா நான் அதை பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை நான் யூனிவர்ஸ் பற்றி ஐடியா வச்சு தான் இருக்கும், இதெல்லாம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கும்போது இஸ் சீங் ஓகே அகைன் when it comes to Leo அது விஜய் நான் சொன்னேன். எனக்கு கமர்ஷியலாக எனக்கு என்னோட டெம்ப்ளேட்லேயே ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கலாம். பட் ஆனால் இல்லை, இத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க, இத்தனை பேருக்கு முக்கியத்துவம் இருக்குது, இதில் ஏன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பாதிக்குமா இல்லை பெர்ஃபார்மன்ஸ் யாராவது பாதிக்குமா அந்த கவலை இங்கே யாருக்குமே இருக்கு. ஸோ இது நான் அப்படிங்கிறத தாண்டி 5 படம் தான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரு 15 ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். இது அவங்களோட லோகேஷ் வணக்கம், மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரம் இருக்கு லியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு. உங்களுடைய பல இன்டர்வியூஸ் பார்த்தேன். ஐ திங்க் இந்த இன்டர்வியூ நமக்கும் 2 பேருக்குமே ஒரு சேலஞ்ச் நினைக்கிறேன். இதுக்கு கொடுத்த நீளமான அந்த கான்வர்சேஷன்ஸ் பிறகு இந்த இன்டர்வியூ சரி இதுக்கப்புறம் வரப்போற ஆமா அதெல்லாம் வேற இருக்குல்ல. ஐ தாட் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் நினைச்சேன். என்ன அப்படின்னா, எல்சியூல இந்த படம் அடங்குமா? ஒன்றும் சொல்லாதீங்க, வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபைட் இந்த படத்துல எப்படி இருக்கும்? இல்ல ட்ரிஷாவுடைய கேரக்டருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா இந்த படத்துல? இல்ல கமல் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரா? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் தயவு செய்து எதுவுமே எங்கேயுமே ஒன்றும் சொல்லாதீங்க. ஐ திங்க் ஆஃப் ஸ்கிரீன் நம்ம இப்போ ஆஃப் த ரெக்கார்டா தான் பேசிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் கைண்ட்லி கீப் அலைவ் த மிஸ்ட்ரி ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா சுத்தி பேசி பேசி அதை கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அப், thank you very much for trying your best not to give away too much because I know இது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் கரெக்டா ஒரு குட்டி குட்டி துண்டு பிட்டா போட்டு கண்டுபிடிக்கிற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம், இல்ல வெயிட் பண்ணுங்க பாருங்க சொல்றது. இந்த சஸ்பென்ஸ் வந்து மெயின்டைன் பண்றது தான் நம்ம ஃபிலிம் மேக்கிங்ல இருக்கும். கரெக்ட். இங்க சொல்லிட்டு அங்க வந்து ஒன்னும் இல்லைன்னு ஃபீல் பண்ணா அது எல்லாருமே அப்படி என்ன சொல்லணும். ஏன்னா படத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் வேற வேற இடத்துல நிறைய இடத்துல பேட்டி கொடுப்பாங்க. Collectively that day evening you can find what it is all about. ஒவ்வொருத்தரும் சொல்ற குட்டி குட்டி விஷயம். பட் ஆனால் everyone does it out of excitement. பட் அது முடிஞ்ச அளவுக்கு சொல்லாம இருந்துட்டா ஆடியன்ஸ் கொஞ்சம் தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது ஏதாவது அவங்களுக்கு புதுசா இருக்கும். Absolutely. ஏன்னா இங்க எனக்கு வந்து ஒரு வருஷத்துல நம்ம அவ்வளவு படம் பார்க்கணும்ல, அதுல சில படங்களாலதான் இந்த ஒரு பிக் ஸ்கிரீன் எக்ஸைட்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ண முடியுது. அது டெஃபினட்டா உங்க ஃபில்மோகிராஃபில மாநகரம் பிறகு ஆல் ஃபிலிம்ஸ் ஹேவ் மேனேஜ் டு டு இட். அதுவும் கொஞ்சமா எக்ஸ்போனென்ஷியலி அந்த ஒரு உணர்வு அதிகமாயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் ஃபார் சம்மன் லைக் மீ, படம் பார்க்கறது தான் தொழிலாக இருந்தா கூட ஐ எம் ஆல்சோ பர்டிகுலர் இந்த ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டொமக்ல வரக்கூடிய பட்டர்ஃபிளைஸ், அந்த ஒரு ஃபீலிங் ஐ எம் டெஃபினெட்லி ஃபீலிங் இட் ஃபார் லியோ. அண்ட் ஐ தாட் உங்களை கேட்கலாம் நினைச்சேன், உங்களுக்கு கடைசியா அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி எப்போ வந்துச்சு? எந்த படம் சார்ந்து இது பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்? அப்படியா? ரிலீஸ் டைம் அவ்வளோ ப்ரெஷர்ல அந்த இதுக்கெல்லாம் தாண்டி வேற ஊருக்கு போய் பார்க்க வேண்டிய எங்க ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ அப்போ கேரளா வரையும் போயிருந்தேன் பார்க்க. அங்கே போயிட்டு அந்த தியேட்டர் எனக்கு பிடிக்கல, உள்ள போயிட்டேன். இதுல இந்த படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். அதுக்கப்புறம் பெங்களூர் கிளம்பி நைட்டா அங்கே போய் 2 ஷோ டிக்கெட் எடுத்து பேக் டு பேக் பார்த்துட்டு. ஸோ இட் ஹஸ் பீன் a while during 2011 I think. என்ன சொல்லுங்க, இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்த பிறகு இதுக்குள்ள இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் எல்லாம் தெரிஞ்ச பிறகு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் அதான் வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கிற ஒரு ஃபீலிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு படம் பார்க்க போறோம் அப்படின்னும் பொழுது அது ரீட்டைன் பண்ண முடியுதா? ஆப்வியஸ்லி அது யாரோட காம்பினேஷன் ஒன்று இருக்குல்ல, நம்மளோட ஏதாவது ஒரு ட்ரீம் காம்போன்னு வைங்களேன். இப்போ அகெயின் ஆஃப்டர் நாயகன் மணிரத்னம் சாரும் கமல் சாரும் சேர்றாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேஜில் அதனால சொன்னேன், அது அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் தான். சார் ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தால் கொடுங்க, அது ஆப்வியஸ்லி இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி H1 கமல் சார், இப்போ ரஜினி சார் பண்றது வித் ஞானவேல் சார். ஸோ அந்த பர்டிகுலர் காம்போஸ்க்கு ஆப்வியஸ்லி சொன்ன பதில்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வரிசையா கமல் அவர்கள் வந்துட்டு இருந்துச்சுல்ல.
that admiration you always had. But at times we have that, and for action films as well, like Expendables 4 வந்து நீ first showing நான் போனேன், but I was disappointed with the film. But அது போய் உட்கார்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு என்ன இருந்தாலும் ஸ்டெல்லும். இது இந்த எல்சியூ அப்படிங்கிறது லியோ அடங்குதா அடங்கலையா அது வெளியில வச்சிடும் ஒரு பக்கம். பட் ஆப்வியஸ்லி இது எம்சியூ அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்து சஜஸ்ட் பண்ணி அது உருவான ஒரு ஐடியா. நீங்க எம்சியூவை ரொம்ப ரசிச்சவரா நீங்க? Did you enjoy what they did through the journey? I enjoy, but DC அப்படியா? Okay. Completely in love with DC kind of. I see. Okay. மார்வல் வந்து பிடிக்கும் ஆப்வியஸா, பட் அது வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமா இருக்கும். பட் கொஞ்சம் டார்க்கர் சைடா DC இருக்கிறதால I love DC. ஏன்னா ஐ திங்க் ரீசெண்டா ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட நீங்க எண்ட் கேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம். End game just because of they understand. Correct. To closely universe. What character do you particularly like? DC is one of them. Right. And this has something to do with Nolan particularly இல்ல? Nolan started it actually. ஏன்னா முன்னாடி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு most underrated superhero I think it was Batman before Nolan took a trilogy. ஏன்னா அது ரொம்ப சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பார்த்தா அந்த ஸ்கூல் லேபிள்ல ஒரு கவர்ல முன்னாடி விட்டுற வி ஓன் ஸ்டேஷனரி ஸ்டோர் அந்த ஊர்ல இருக்கு. ஓகே. அதுல விற்காத ஒரு லேபிள் வந்து பேட்மேன் தான். ஏன்னா எது விற்கலையோ அதான் நாங்க எடுத்துட்டு போக முடியும். இந்த முன்னாடி விற்கிறதெல்லாம் இந்த சூப்பர்மேன், ஹீமேன் இதெல்லாம் டக்குன்னு வித்துரும். கடை ஃபுல்லா விற்காது அந்த பேட்மேன் பார்த்தா நமக்கே பாமா இருக்கு, என்னடா இது வாங்குறதுக்கு ஆளே இல்லை. ஒன்ஸ் நாலன் டுக்கு அந்த ட்ரில்ஜி எடுத்ததுக்கு அப்புறம் பேட்மேனோட பூம் திருப்பி வந்து கடையெல்லாம் இருக்கா? அப்படியா? இப்போ பேட்மேன்லாம் பயங்கரமா வைக்குதா? இப்போ பேட்மேன் அதான் எக்ஸாக்ட்டா என்ன நடக்குன்னு தெரியாது. அப்பாஸ் டீலிங் வித் தட். பட் இது ஆரம்பிக்கும் போது we were talking about இந்த ஒரு ஆச்சரியங்களை கெடுக்கிற ஒரு முயற்சியில பல பேர் ஈடுபடுறாங்க. எப்படியோ அந்த எக்ஸைட்மெண்ட்ல அதெல்லாம் பண்ணிடுறாங்கன்ட்டு. ஐ திங்க் ஒரிஜினல் பிளான்ல ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வெளிவிட வேண்டியதா போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க படம் வர்றதுக்கு முன்னாடின்ற மாதிரி. இந்த முறை அந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக did you do something in terms of systematic அதை காப்பாத்துற ஒரு முயற்சியில் ஈடுபடுது? அப்படியா? இது நம்ம சிஸ்டம் உடைய ஒரு பிரச்சனையா பாக்குறீங்களா? இல்ல, நம்ம ஒரு ஆபீஸ் இருக்குன்னா, சினிமாக்குன்னு ஒரு ஆபீஸ் ஒன்று போடுறோம் அப்படின்னா அந்த ஆபீஸ்ல எனக்குன்னு ஒரு ரூம், ஏடிஸ்க்குன்னு ஒரு ரூம், மேனேஜர்ஸ்க்குன்னு ஒரு ரூம், எல்லாருக்கும் தனித்தனி ரூம் இருக்கும். அலோகேட் பண்ணி அவங்க வேலை நடக்குது. இப்போ அதை தாண்டி அந்த சப்போர்ட் சிஸ்டம் உள்ள இருக்கவங்க இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச 20 பேர் இருப்பாங்க, வந்து போறவங்க, வெளில போறவங்க, நல்லவங்க. அங்க என்ன கேட்கறாங்களோ என்ன போறதோ அது ஆப்வியஸா வெளியில போதா. சரி, யார் வராங்க, யாரோட கார் வருது, யார் போறாங்க, எந்த டபுள் சொல்லி போறோம், என்ன நடக்குது, இதை நீங்க எப்படி தடுக்க முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம சொல்லி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்க கிட்ட வெளில போகாம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ரூமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஒரு கதையை ஏன் முடிவு பண்றோம் அப்படின்னா, அந்த எக்ஸைட்மெண்ட்டை படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெளியில போகாம வச்சுக்கிறதுக்காக தான் அந்த ஒரு க்ளோஸ் டேமேஜ் அதை பண்றோம். அது கேட்டுட்டு அது வெளியில வந்து சொல்றதுனால இது என் வேலையும் பாதிக்குது, உங்க வேலையும் பாதிக்குது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஆல் ஃபார் என்டர்டைன்மெண்ட்ல. இதனால ஒன்றும் பயங்கரமா நாட்டுக்கு எதாவது அதெல்லாம் சொல்லு, ஒரே என்டர்டைன்மெண்ட். நீங்க என்னென்னமோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு 2 மணி நேரம் நம்மளால அவங்களை சந்தோஷப்படுத்த முடியுதா? அதுக்கு நம்ம வேலையை சீரியஸா எடுத்துக்கிட்டு பண்றோம். ஏன்னா நிறைய காசு புலங்குறதால. பட் அதுக்கான இது வந்து நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ஸோ நீங்க இப்போ ஒரு ரைட்டிங்லயோ ஒரு காஸ்டிங்லயோ இதை வந்து நம்ம யூனிக்கா ஒன்று பண்ணுவோம், இதை ஒரு ஆச்சரியமா நம்ம கொடுக்கும்போது அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் நீங்க பிளான் பண்ணுவீங்கல்ல, இது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்டா இருக்கும் அப்படின்னா அது 100% அவ்வளவு சீக்ரெட்டிவா வச்சுக்க முடியுமானே தெரியாம தான் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு. முடியாது. சில நேரத்தில் ஒரு சீன்ல இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு தெரியுதுன்னா ரொம்ப அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும். பேசாம எனக்குள்ளே வச்சு வேற யார்ட்டையுமே ஷேர் பண்ண வச்சுட்டு அந்த சீன் எடுக்கும்போது மட்டும் சொல்லலாம். மேபி அந்த மாதிரி 2-3 தடவை நடந்திருக்கு. அது ஏடிஸ்கே பயங்கர ஷாக்கிங் எல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம சொல்லவே இல்லையா பண்றேன், அது அவங்க சொல்லி அவங்க வெளியே போயிடும். இல்லை, புரியுது. ஒரு பாயிண்ட்ல நான் எதுவுமே சொல்லாம வச்சிருந்தெல்லாம் சிலர் பண்ணாங்க. இட் இஸ் ஆல் ஃபார் என்டர்டைன்மெண்ட். இது வேற. அதனால எனக்கு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே இல்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு குட்டி கதை மாதிரி ஒண்ணு வச்சுட்டு ஆரம்பிக்குதுல்ல, நீங்க என்னங்க வச்சுக்கோங்க இவ்வளவுதானே, ஆமா இது நடந்துச்சு. அண்ட் ஐ ரியலி என்ஜாய் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் ட்ரெய்லர். இதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் இருக்கிற மாதிரியும் ஒரு செகண்ட் ஹாஃப் இருக்கிற மாதிரி ஒரு முழுநீள திரைப்படம் பார்த்த ஒரு உணர்வு. எக்ஸாக்ட்லி, யூ காட் தி பாயிண்ட். ஏன்னா அது அப்படிதான் கட் பண்ணேன். படம் ஆரம்பிக்கிறது அதோட அது ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் எல்லாமே அது ட்ரைலர்லயே. ஸோ அதான் அது யூஸ்வலி முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் நான் லீனியரெல்லாம் விக்ரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னு. இது வந்து நான் லீனியர் இல்லை, லீனியர் ஃபிலிம். அண்ட் இந்த கதை வந்து ஒரு 2 லட்சம் தடவை தமிழ் சினிமாவில் சொல்லப்பட்டது. இது அப்புறம் எதுக்கு நம்ம இதை பண்றோம் அப்படின்னா,
இதுல இன்னும் நிறைய சொல்லலாம், இது இன்னும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இந்த கதையை மாற்ற முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த படம் பண்ணது. அண்ட் அதுவும் விஜய் மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டாரை இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்க வைக்கலான்னு சொன்னேன். ஸோ ஆப்வியஸா இட் இஸ் அ டெம்ப்ளேட் ஸ்டோரி, பட் தி எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ கெட் இன் தியேட்டர்ல தட் வில் பி. உங்களுக்கு இந்த ஃபில்ம் மேக்கிங் ஸ்டேஜ்ல பல ஸ்டேஜஸ் இருக்குல்ல, ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும், நீங்க பயங்கரமா ரசிக்கக்கூடிய ஸ்டேஜ் எது? ஆக்சுவலி ஸ்டேஜிங். ஓகே, ஆக்சுவலா பார்த்தா ஸ்டேஜிங். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி டைரக்டர்ஸ் வில் அக்செப்ட் தட். ஏன்னா எழுதுறது, யோசிக்கிறது, அது சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த கதையை சொல்லும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்கும்போது வர ஃபீல், அது எல்லாத்தையும் தாண்டி கண்ணெதிர நம்ம எழுதுன கேரக்டர்ஸ் அங்கே உருவாக்குறோம்ல, அது நம்ம போய் ஸ்டேஜ் பண்றோம். அங்கே போகும்போது ஸ்டேஜில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நம்ம எழுதும்போது வந்து இந்த லெஃப்ட்லேருந்து இப்படி வரான், ரைட்லேருந்து இப்படி வராங்க மாதிரி ஒன்று இருக்குன்னா, நம்ம அந்த லொக்கேஷன் போய் இதுதான் எடுத்தாகணும் அப்படின்னு போகிற இடத்துல லெஃப்ட்லையும் ரைட்லையும் டோரே இல்லைன்னா யூ ஹேவ் டு அடாப்ட் யுவர் என்டையர் ஸ்டேஜிங் ஃபார் தட் பர்டிகுலர் சீன். ஸோ அப்போ வேற என்னென்னலாம் இன்வால்வ் பண்ணலாம், வேற என்னென்ன மாதிரிலாம் மாற்றலாம்னு சொல்லி பண்ணணும். அது நான் ஒவ்வொரு தடவையும் ஷூட்டுக்கு முன்னாடி மெயின் அசோசியேட்ஸ் கூப்பிட்டு போய் ஸ்டேஜ் பார்த்தேன், யார் கேரக்டர் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. அண்ட் தட் ஆக்சுவலி கிவ்ஸ் யூ ஃபீல். அது எப்படின்னா டைம் போகிறது தெரியாது, நேரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. வாட்ச் வந்து கன்யூஸாக ஆகிட்டு இருக்க மாதிரி பார்க்கும்போது 2 இருக்கும், ஒரு வேலை பண்ணிட்டு வரும்போது பார்க்கும்போது 5 இருக்கும். இன்னும் அதுக்குள்ள இப்போ அந்த ஃபீல் இருக்கும். அது நம்மளை மறந்து ஒரு வேலை செய்யணும்னு இருக்குல்ல, அது சினிமாவில் ஸ்டேஜிங் இருக்கணும். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, கமல் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருந்தார்ல, ஃபர்ஸ்ட் ஷாட்டை பார்த்துட்டு நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுத்துருந்தீங்க அப்படின்ட்டு. டக்குன்னு இப்போ நீ சொல்லும் போது எனக்கு ஞாபகம் பார்த்துட்டு நம்மளை மறந்துட்டு நான் அதான் ஒரு கெட்ட வார்த்தை கத்திட்டா மைக் இருந்தது தெரியல, எல்லாரும் திரும்பி பார்த்தீங்கன்னா மைக்கு ஸ்பீக்கர். அதுக்கப்புறமா பிடிக்காத ஸ்டேஜ் ஏதாவது இருக்கா? லைக் இது வேண்டாம் வெறுப்பா, இது வேற வழி இல்லை, படம்னு வந்தாச்சு, இந்த ஸ்டேஜ் இருக்கு, ஒருவேளை அது இன்டர்வியூஸ் கொடுக்கறதா இருந்தா கூட நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாது. ப்ராபப்லி பீக் ப்ரெஷர் டைம் ஹேண்டில் பண்றதுன்னு இருக்குல்ல, அதாவது இப்போ இந்த படமும் ரிலீஸ் ஆகணும், சைட்ல ப்ரொமோஷன்ஸும் பண்ணி ஆகணும், அண்ட் இந்த வேலையும் கெட்டக்கூடாது, அவுட்டும் கரெக்டாக கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் மோர் தென் லைக் எத்தனை தேட்டர்ஸும் தெரியல, 10,000 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுதுன்னா கூட அது பிரிண்ட் போடுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தாகணும். இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில நம்ம என்னோட ப்ரொமோஷன்ஸ் இப்போ போய் நான் இன்டர்வியூஸ் உட்கார்ந்தாட்டும், அண்ட் அதில் இப்போ நான் நீங்கள் கேட்குறீங்கன்னா கொடுக்குறேன்னு என்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்டர்வியூ கொடுப்பேன், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓடிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இன்னொரு 40 சேனல் ரெக்வஸ்ட் இருக்கு ரிவ்யூ கொடுத்து, எடுத்தது ஒரு படம், ஆனா பேட்டி 50 பேட்டி எப்படி கொடுக்குறது, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குமே தவிர, அதாவது இதெல்லாம் எனக்கு ஹேண்டில் பண்ண. பட் தட்ஸ் நாட் ரியலி அந்த அது ஃபில்ம் மேக்கிங்குள்ளேயே பெருசா அடங்காது, அது ஒரு கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசஸ் இல்லையா? திஸ் இஸ் என்னன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி ப்ராசஸ் ஃப்ரம் ரைட்டிங் டு ரிலீஸ் வந்து ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் தேர் இஸ் நோ சச் திங் பிடிக்காது. எவ்ரி திங் வில் கிவ் யூ மோர் ஹை. படம் முடிஞ்சிச்சு, நம்ம எடிட் லாக் பண்ணிட்டோம், டப்பிங் போறோம்னா டப்பிங்ல ஈஸியா என்ன இங்க இருந்ததோ அதுல இருந்து 50% எலிவேட் ஆகும். அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் டப் பண்ண வைக்கல, ப்ராப்ளி வேற ஒருத்தரோட வாய்ஸ் போடும்போது ஒரு ஃபீல் வரும், அண்ட் அவங்களே அங்க உள்ள நடிக்கும். ஏன்னா டப்பிங் இட் இஸ் நாட் ஜஸ்ட் டப்பிங்ல, அங்கேயும் ஹேவ் டு ஆக்ட். உள்ள போய் அங்க எப்படி நடிச்சாலும் அங்கேயும் இதே மாதிரி தான் நடிப்பாங்க. And I've seen all the artists doing whatever they do there. I mean, they will recreate what they did. அவங்க செட்ல பண்ணதை உட்காந்து பேசணும், உட்காந்து மண்டி போட்டு பேசணும், மண்டி போட்டு என்னென்னலாம் பண்றாங்களோ அது எல்லாமே. அண்ட் ஸோ அதுல எல்லாம் ஒரு இது. அண்ட் யூ ஹேவ் வேரியஸ் ஸ்டுடியோஸ் ஆஃப் ஒர்க்ல. ஸோ இப்போ எஸ்எஃப்எக்ஸ்ல சின்னதாக ஒரு ஃபாலியில் ஒரு சின்ன விஷயம் புதுசாக கிடைக்குது அப்படின்னா அதை பார்க்கும்போது ஆப்வியஸ்லி விஎஃப்எக்ஸ் கிரீன் மேட்டெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி சீன்ஸுக்கான விஷயமா மாறி வர இது பார்க்கும்போது இன்னும் அந்த சீனுக்கு தினம் தினம் புது புது உயிர் வந்துகிட்டு இருக்கிறதே நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? எவ்ரிடே எவ்ரி மினிட் டெலிவரி ரூம்ல இருக்கிற டாக்டர் மாதிரி. நீங்க அந்த எடிட் ரூம்ல இருக்க வரைக்கும் ஃபைல்ஸ் வர 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 வேற வேற ஸ்டுடியோஸ் வந்து இட் வில் ஆட் ஆன் த டெப்த். அது ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ்ல ஆரம்பிச்சு ஷூட்ல அது முழுமையா 100% போதில்லை டிஐல. இதுல என்ன ஆச்சரியம்னா ஐம் ஜஸ்ட் எலாபரேட்டிங் தி ப்ராசஸ் ஃபார் சம்மன் மேட் ஹெல்ப் சம்மன். இது நீங்க போய் ஒவ்வொரு ஸ்டுடியோல ஒவ்வொன்று இருக்குன்னா, இப்போ டிஐ போற இடத்துல அங்கே சவுண்ட் ட்ராக் இருக்காது. யூ கேன் ஒன்லி வாட்ச் த விஷுவல்ஸ் வித்வுட் மியூசிக். நீங்க மியூசிக் போற இடத்துல எஸ்எஃப்எக்ஸ் போற இடத்துல தி லோவஸ்ட் குவாலிட்டி ஃபைல் இருக்கும், அதில் வச்சு தான் அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்க இது எதையுமே வந்து ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா எங்கேயும் பார்க்க முடியாது, தேட்டர்ல மிக்சிங்ல தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ மிக்சிங் தேட்டர்ல போய் உட்காரும்போது ஒரு 3 நாள் நான் அணி எஸ்எஃப்எக்ஸ் கைஸ் சச்சின் ஹரி அண்ட் கண்ணன் கணபதி மிக்சிங் இன்ஜினியர் அண்ட் எடிட்டர் ஃபில்டோன்னு சொல்லி அண்ட் அணியோட பாய்ஸ், அவங்க குரூப் பாய்ஸ், நாங்கள் ஒரு 20 பேர் இருக்கோம். அந்த தேட்டர்ல ஃபைனல் மிக்சிங், அதாவது தட் இஸ் த டெலிவரி டைம் ஒன்று இருக்கும். ப்ராஜெக்ட் லாக் முடிஞ்சு கொடுத்தோன்னா இன்னும் 2 நாள்ல படம் ரிலீஸ் நம்ம ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் போடுவோம்னு இருக்கும். 4 மணியும் ஃபைனல் அண்ட் தட் இஸ் த மொமெண்ட் வச்சு அந்த கம்ப்ளீஷன் இருக்குல்ல, அதாவது பூஜை போட்டு பவுண்டு கொண்டு போய் வச்சதுக்கும் இந்த இடத்துல மிக்சிங் தியேட்டர்ல ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கு ப்ராசஸ் இருக்குல்ல, அது எவ்ரிடே அது ஃபில்ம் மேக்கிங்கே உண்டான
ஆச்சரியம் தான். Lovely. Among the more enjoyable aspects உங்க சினிமால is obviously the action part of it. உங்க ஆக்ஷன் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, அது ஒரு அதை பார்த்துட்டு ஐயோ டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு ஆக்ஷன் கிடையாது. அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் இன் சென்ஸ், ஒரு ஃபேண்டசி ஸ்பேஸ்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன்ல இருந்தும் அந்த மாதிரி இந்த படங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூன்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரக் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்சியூல அடங்கக்கூடிய படங்கள். நவ் மை குவெஸ்சன் இஸ், ஒரு இனவே நான் ஆமா உங்களுக்கு ஒரு எஸ்கேபிஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறேன் இந்த ஆக்ஷனை பொறுத்து அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாங்க ஒரு சமுதாய பிரச்சனை வழியாக இந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. Can you tell me a bit about இது ஒரு ரியல் இஷ்யூ, பட் அதை வச்சுட்டு ஐம் கிவிங் யூ ஃபேண்டசி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு when it comes to serious business, சினிமா தான் தொழில் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஆக்ஷன் வந்து நம்மளா போய் வாண்டடா போய் டெய்லியும் காலையில் சண்டை போடுவாங்கன்னு அப்படின்னா நிறைய ஆக்ஷன் படம் பார்த்து அதுலேயே இருந்தாலும் இந்த ஆக்ஷன் ஸ்டோரி டெல்லிங் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணுங்கிறத எங்க ஆசை. ஸோ ஐ யூஸ் டு சே திஸ், எல்லாம் அசிஸ்டன்ட் அடிக்கடி சொல்றது தான், டெக்னாலஜி வெளியிலேருந்து நீ என்ன வேணா அடாப்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம், பட் ஆனால் எமோஷன் நம்மளுக்கு தான் இருக்கும், அப்போதான் அது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. லைக்வைஸ் ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸோட இம்பாக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை இங்கே புகுத்துறதுக்கு நம்ம சமுதாயத்துக்குள்ள இருக்க பிரச்சனைகள் கொஞ்சம் வைக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இட் வில் கெட் தட் ஈஸி கனெக்ட். நம்ம டெய்லியும் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ சோஷியல் மீடியாவில் போலீஸ் இஸ் சூப்பர் ஆக்டிவ். அதில் அவங்களோட ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அதில் எல்லாத்துலேயுமே என்ன போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையிலும் சாயங்காலத்துக்குள்ள ஒரு 10 ட்ரக் விஷயமான கேசஸ் வரும். இங்கே இவ்வளோ பிடிச்சிருக்கோம், இங்கே இவ்வளோ பிடிச்சிருக்கோம், இங்கே இவ்வளோ பிடிச்சிருக்கோம், இங்கே இவ்வளோ பிடிச்சிருக்கோம். அண்ட் ஆல் மை ஹீரோஸ் இன் மை ஃபிலிம்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ், ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி. ஸோ அந்த காலம் வந்து ஆக்ஷனுக்கான காலம். ஏன்னா when it comes to கிரைம் ஆகட்டும் இந்த ஏரியாக்குள்ள போகும்போது ஆர்கனைஸ்ட் கிரைம்னு வரும்போது யூ கேன் ஹேவ் தட் பாயிண்ட் லைக் வேர் யூ கேன் லீட் த்ரூ ஆக்ஷன் டெல். புரியுது. அதான் நம்ம கேட்க வந்தா இது ஒரு அதான் வேணும்னா நீங்க இது ஒரு பர்சனலி மோட்டிவேட்டட் ஸ்டோரியா கூட உருவாக்கலாம் இல்லையா, இந்த சமுதாய பிரச்சனை இல்லாம ஒரு கில் பில் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு நான் வெஞ்சன்ஸுக்கு போறேன் அப்படின்ட்டு, பட் யூ சேயிங் இந்த பிரச்சனைனால எனக்கு இந்த பெரிஃபரல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்ஷன் கிரியேட் பண்ண உதவுது. இது நான் மாநிலத்துல இருந்து அதான் பண்றேன். மாநிலத்துல ஈவன் இட் டீல்ஸ் வித் டார்க் ஹியூமர் அதெல்லாம் வந்து ஒரு டென்ஷன் பில்ட் பண்ற ஆக்ஷனா இருந்தா கூட எண்ட் ஆஃப் தி டே கேட்குற கேள்வி வந்து முன்ன பின்ன தெரியாத பேரெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம உதவி செய்யறதும் செய்யலாம். ஸோ அதுலயும் ஆக்ஷனுக்கான லீடு. ஸோ அதே மாதிரி தான் அது அடுத்தது சொல்றது. அந்த ஆக்ஷன்ல ஏன் அது தனியா தெரியுது இல்லை டிஃப்ரெண்டா தெரியுது அப்படின்னா இப்போ சத்யா, விருமாண்டி, பிதாமகன் இந்த படங்கள்லாம் மட்டும் ஏன் டிஃப்ரெண்டா தெரியுதுன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா மட்டும் பார்த்தேன். பாலா சார் படங்களோட ஃபைட்ல ஆகட்டும், கமல் சார் படங்களோட ஃபைட் ஆகட்டும், விக்ரம் தர்மா மாஸ்டர் அவரு பண்ண படங்களோட ஃபைட் ஆகட்டும், எதுலையுமே ஹை ஸ்பீட் யூஸ் பண்ணுவாங்க. 48 ஃப்ரேம்ல சண்டை நடக்காது, எல்லாமே 24 ஃப்ரேம்ஸ் இருக்கும். when you do it in 24 frames you have that impact. சீரியஸா அடிச்சுக்கிற ஃபீல் இருக்கும். சினிமாங்கிறத மறந்துட்டு அதை க்ளோரிஃபை பண்ணாத ஒரு ஆக்ஷன் இப்படி பார்க்குற மாதிரி ஒரு மூடு போயிட்டு வரும். தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டூ. அதில் நான் என்னோட படங்கள்ல நான் 48 ஃப்ரேம்ஸ் வச்சு நான் பண்ணாததுக்கான காரணமே இது ஒன்று தான். நானும் அழகாக 48 ஃப்ரேம் வச்சு கைக்கு தனியாக 4 ஷாட், காலுக்கு தனியாக 4 ஷாட் அப்படி பண்ணா உங்களுக்கு இந்த ஸ்டண்ட் வந்து க்ளோரிஃபைடா தெரியாது, ரொம்ப ஸ்டைலிஷா மாறிடும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு எலவேட் பண்ணிடலாம். பட் ஆனால் அப்படி பண்ண எனக்கு வேணாம், அதனாலதான் அந்த இம்பாக்ட் இருக்கணும்னு சொல்லி தான் அந்த 24 பண்ணது. ஸோ ப்ராபப்லி தட் மைட் ஹேவ் அ டிஃபரன்ஸ் ஃபீலிங் when you watch the other action films. Interesting. Because you said இது ஒரு சோஷியல் இஷ்யூ ஒன்று எடுத்து நியூஸ் பேப்பர்ஸ்ல நிறைய பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால ஐ ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் அந்த ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படங்களாக இருந்தா கூட இது வந்து இட் டசன்ட் கெட் டூ ரியல் இன் த சென்ஸ் தட் இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனைகளை பேசுவதோ இல்ல ஜாதி ரீதியான பிரச்சனைகளை பேசுவதோ இந்த சமுதாய பிரச்சனைகளை எல்லாம் பெருசா நான் உள்வாங்கி இதையும் பேசணும் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய படங்கள் கிடையாது. இந்த சென்ஸ் இல்ல, ஒரு நிஜ பிரச்சனையை பேசுறேன் பட் அதை தாண்டி மத்த நிஜ பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஐ எம் கீப்பிங் தம் அசைட் அப்படிங்கிற ஒரு சென்ஸ். இல்ல அது என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் மட்டும், அதாவது கமர்ஷியல் டைரக்டர் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். என்ன அதில் கொஞ்சம் கிரவுண்டடாக வச்சுப்பேன். நான் ரொம்ப ஓவர் இந்த மசாலா ஃபிலிமாக பண்ணாமல் கமர்ஷியல் ஃபிலிம் நீட்லி டன்ங்கிறது தான் என்னோட ஐடியாவாக மேக்கிங் ஃபிலிம்ஸ். ஸோ இப்போ இதில் அரசியல் பேசுறதோ நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதி பிரச்சனையை பேசுறதோ இதெல்லாம் ஏன்னா எனக்கு அது மேலே போதிய அறிவு இல்லை. அதாவது நான் எப்பவுமே நம்புறது தான், இந்த ஹாஃப் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். நமக்கு தெரியாதவொன்னு நம்ம தான் இது கருத்து நினைச்சதோன்னு சொல்ல போய் அந்த ஏரியாக்குள்ளே போகாமல் இருக்கிறதுல எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறது உத்தமம். தெரியலன்னு இப்போ எடுத்துக்கலாம். அது அறகுறையா இருக்கிற இடத்துல போய் அது தேவையில்லாம ஒண்ணு பண்ணி, ஏன்னா உண்மையிலேயே எனக்கு அதுக்கான ஒரு ஒரு
ஃபிலிம் மேக்கரா இருந்துட்டு ரெஸ்பான்சிபிளா எனக்கு அரசியலாம் தெரியாதுன்னு சொல்றது உடன்பாடு இல்லைதான், பட் அதான் உண்மையும் கூட. ஸோ அது ஃபேக்டிங் போது அதை சொல்லிதான் ஆகும். எனக்கு ஏன்னா என்னோட தேடல் வேற எங்கேயோ இருந்திருக்கு. எனக்கு கடந்த இந்த 10 வருஷமா இந்த சினிமால இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனையோ விட்டு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் மறந்தாச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஃப்ரீ டைம் கிடைக்கிற கேப்ல நடக்கிறத வச்சு பார்த்துட்டு நம்ம ஒரு கருத்து சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்காகவே உயிர் கொடுத்து வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ நம்ம வேலையை மட்டும் சரியா செஞ்சிடலாங்கிறதால தான் சினிமா மட்டும் அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சது மட்டும் பேசிட்டு. I get it, fair enough. One of the things இந்த எல்சியூல அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் இது ஒரு காடு, இந்த காட்டுல பல விலங்குகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல, லைக் இந்த அனிமல் சிம்பலிசம் பொறுத்த வரைக்கும் அதான் ஒரு காடு அப்படின்னா அங்க மொராலிட்டி கிடையாது. அங்க இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் சிம்பிளி சர்வைவல்ல. இதுக்குள்ள நல்லவர்களும் கெட்டவர்களையும் பிரிச்சு பாக்குற ஒரு தன்மை காட்டுக்கு கண்டிப்பா கிடையாது. பட் ஒரு சினிமா ஒரு கதைன்னு வரும்பொழுது பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஒண்ணு ஏற்படுது இல்ல. நீங்க இந்த ஒரு காட்டுடைய மிகப்பெரிய ரூலாக என்ன பாக்குறீங்க? வாட் இஸ் த கைடிங் ரூல் தட் ஃபண்டமெண்டலி அந்த சர்வைவல் தான். ஏன்னா இங்க பொதுவா ஒரு படத்தை காட்டுறோம் அப்படின்னா அதுல நல்லவன் கெட்டவன் நம்ம சொல்லிடலாம். இப்ப நீங்க கெட்டவனோட கதை எடுத்து ஒரு ஸ்பின் ஆஃப் பண்றீங்கன்னா அவன் ஏன் கெட்டவங்கிறது அவனோட ஏரியாக்குள்ள தெரியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே when it comes to ஒரு கார்டுன்னு வரும்போது இட்ஸ் ஆல் அபவுட் சர்வைவல் தானே. நான் இதை வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஆப்வியஸ்லி அது ஒரு சின்ன ஒரு ஹை இருக்கும். ஐ மீன் when you give a sign for any action hero, லைக் ஈகிள் காமிச்சோன்னா நம்ம ரெஃபரன்ஸ் எங்காவது பிறந்தாலும் கமல் சார்ன்றாங்க. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் நான் கமல் சார் அந்த இடத்துல ட்ரீட் பண்ணதுக்கு இருக்கும். அண்ட் டேல் சிம்பிள் வந்தாலே ரோலெக்ஸ் அவரை பற்றி சொல்லிடுறாங்க. அண்ட் பின்னாடி பாம்பு இருந்துன்னா அதை சேதுன்னு ஆக்கிறாங்க. பட் ஆனால் என்னன்னா இது நம்ம கொடுக்கணும்னு நினைச்சதை தாண்டி அவங்களோட குணாதிசயங்களை மிருகங்களோட ஒப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தான். அண்ட் யூசுவலாவே ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல அப்படி சொல்லுவது உண்டு இல்ல, அனிமல்ஸ் அட்டாக் பண்ற ஒரு விதத்தை வச்சு கைட் பண்றது அப்படின்ற விஷயம். இப்போ கடைசியா கைரிச்சியோட படம் நினைக்கிறேன், ஜென்டில்மேன் மேத்யூ மெக்கானிக்கே. அதுல இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் will be reference between அனிமல் அண்ட் ஃபாரஸ்ட். அதை பத்தி சண்டை போடும்போது பேசிக்கலாம் போறதுல இருக்கும். The lion is hungry, he eats அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்லாம். So அது not in just our films, like worldwide, and the so-called the genre action needs all these ground rules. Yeah. உங்களுடைய how much of these fights do you write? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லயும் ஒரு கதை இருக்குல்ல, அதுல ஒரு ஆரம்பம், ஒரு நடுப்பகுதி, ஒரு முடிவு. How much of it do you write? When do Anbariv come into the picture if you're working with them? எழுதும் போதே அந்த மூட் தான். ஐ மீன் ஆஃப்டர் 10 பேஜ் நடுவில் எதுவும் ஆக்ஷன் இல்லைன்னா நான் அதை 11 பேஜ் போக மாட்டேன். ஏன்னா அதுல ஏதோ ஒரு இருக்கணும், அடுத்து பார்க்கும்போது டக்குன்னு கண்ணு பெருசாகணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன் வேணும் அப்படிங்கும்போது ரைட் ஆக்ஷன் இன் இட். பட் Anbariv மோஸ்ட்லி எங்க வருவாங்கன்னா they like my biggest pillar of support when it comes to action. ஏன்னா அவங்க 2 பேரும் வரும்போது அங்க டைரக்டர் ஸ்டண்ட் டைரக்டர் தான் இல்லை, we form like a team and we work. அங்கே அந்த ஃபைட்டர்ஸ் கூட எல்லாத்தோடையும் சுற்றி எவ்வளவு தூரம் நம்ப வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில அதை பண்ணுவோம். ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, நமக்கு அந்த டைரக்டருக்கு என்ன வேணுங்கிறது கேட்டு they do films all over the country, எல்லா ஸ்டேட்லயும் எல்லா பக்கமும் எல்லா ஃபைட்ஸும் ஒரே மாதிரி இருந்தது இல்லை. ஸோ அவங்களோட டைரக்டரோட விஷனுக்காக அவங்க ஒன்று பண்ணுவாங்க, அதுல ரொம்ப சாலிடா இறங்கி ஒரு வேலை பண்ணுவாங்க. அண்ட் அது எப்படி சொல்றது, நம்ம இந்த டெக்னிக்கை அடாப்ட் பண்ற விதமாகட்டும், அதை ஒரு ஆர்டிஸ்ட புரிய வைக்கிறதாகட்டும், அண்ட் எவ்ரி திங் இஸ் லைக் சோ மச் டீடைல் இன்டு இட்ல. அது நீங்க ஒரு ஆர்னஸ் மாட்டுறதே கூட நீங்க எப்படி மாட்டினா, எங்க இடத்துல மாட்டினா நாளைக்கு சிஜியில் அழிச்சாலும் தூக்கிட்டு இருக்கிறது தெரியாம இருக்குங்கிற வரைக்கும் யூ ஷுட் நோ இல்லை. அது தெரிஞ்சு அதுக்கான விஷயம், அதுக்கான அப்டேட்ஸ் அங்க என்ன இருக்கு, யார் இதுல ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னிக்ஸ் வச்சிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு. இப்போ ஒரு கன் வேணும்னா அதுக்கான ஆள் யாருக்கிட்ட போலாம், அது ஒரு புல்லட் ஸ்பிளாஷ் வரணும்னா அதுக்கான ஆள் யாருக்கிட்ட போலாம் அப்படிங்கிற விஷயம் அத்தனையும் அதுவே ஒரு தனி கடல் எல்லாமே ஒரு கடல் தான். ஸோ இல்ல அந்த பிளட் வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது பிளட் புல்லட் பாடி புல்லட்ல உள்ள ஸ்டிச் பண்ணி வைக்கணும். நீங்க இது பண்ணிட்டு இப்போ ஷூட் பண்ணும்போது கரெக்டா இங்க ஒருத்தருக்கு மேட்ச் பண்ணி ஒரு பட்டன் இருந்துன்னா அது பிளாஸ்ட் ஆகும். எனி டே இட் இஸ் அ பிளாஸ்ட். இல்லை ஒரு வயர்டு கிராக்கர் இருக்கு, அது ரிவர்ஸ்ல அடிச்சுன்னா இந்த இடம் காலி ஆயிடும். அது எந்த ஆர்டிஸ்டுக்கா இருந்தாலும் அப் திங்க் அபவுட் கீப்பிங் புல்லட் ஆன் ஹெட், உள்ள தலையில இது வைக்கிறதுக்காக. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுது. எதுவுமே நம்ம நினைச்சிட்டோம் நம்ம இப்படி பண்ணிடலாம்னா பண்ண முடியாது. இங்க அவங்க அதுக்கு ஆர்டிஸ்ட் ஒத்துக்கணும், அவங்க நம்ம சேஃப்டி முதல்ல பாத்துக்கணும், இது எல்லாத்தையும் சொல்லி பண்ணணும். ஸோ சோ மச் டீடைல் இன்டு இட்னு சொன்னதுக்கான காரணமே தான். சரியா பண்ணக்கூடிய ஆட்களால சரியா பண்ண முடியும். இல்லைன்னா
நல்லா இருக்குல்ல. அவரு ஜென்ரலி இப்போ அன்பரிவ் வந்து பல டைரக்டர்ஸோட ஒர்க் பண்றாரு. நீங்க சொன்னது உண்மை. இப்போ RDX இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தே ஆல் ஹேவ் தி செப்பரேட் ஐடென்டிட்டி. இது இந்த படத்துல அடங்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் நம்மளால நம்ப முடியாது. அவரை இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் லோகேஷ் அப்படின்றத பிரைமரிலி அவங்க வாட் டிஃபரன்ஷியேட்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. நீங்க வாட் யூ எஸ்டாப்ளிஷ் தட் hey this is my film, these are the rules here. That is there, but professionally that is there. Like whatever the director needs they'll give them. அது professionally there. But நான் வந்து மாநகரம் முன்னாடி I did a short film. From those days I know Anbariv master. So they're like more like my brothers. Okay. எனக்கு ஆஃபீஸ் இல்லாதப்போ I was working in their office. அந்த ஆஃபீஸ் வந்து நான் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு I used to work there. காலையில் அது சாவியா என்ட்ரு மாதிரி. And when I was financially weak also these guys came for help. நான் அண்ணன் சொல்றது அதனால தான். அண்ட் நிறைய நாள் நான் அந்த ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன். அங்கே ஃபைட்டர்ஸ் கூட தான் இருப்பேன். அந்த ஃபைட்டர்ஸ் கீழே விழும்போது ஒரு பெட் இருக்குல்ல, அந்த பெட்ல அங்கேயே பிடிச்சி அவங்களோட இதுலயே. ஸோ அப்படி இருந்தப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாநகரம் டைம் இருந்தப்பெல்லாம் they think they saw the genuinity in me, like making a film, and they started approaching producers on my behalf. ஒவ்வொரு பக்கம் போகும்போதும் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கா, நீங்க பண்ணுங்க, பயங்கர பெருசா வந்துடும். இது வந்து அவங்க எத்தனை ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ when it comes to my films, அது வந்து more than the regular film for them. It give you like their own film also. So அதனால we used to sit and work. நீங்க அப்பப்போ டாரண்டினோ அப்படிங்கிற ஒரு பேர் சொல்றதுனால அவங்களுடைய ஒரு படங்கள் ரெண்டு வகையா பார்க்கலாம்ல. டாரண்டினோட படத்தை ஒன்று வந்து தீஸ் பர்சனலி மோட்டிவேட்டட் ஸ்டோரிஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கில் பில் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ரிசர்வாயர் டாக்ஸ், இந்த மாதிரி படங்கள்லாம் அதுக்குள்ள அடங்கும். இன்னொன்று இந்த சமுதாய பார்வை கொண்ட ஒரு படங்கள், பட் ஒரு ஃபேண்டசி ரெசல்யூஷன், ஒன்ஸ் அப்பான் அ டைமோ, இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸோ, ஜாங்கோவோ, இதெல்லாம் இருக்குல்ல. இட் ஃபீல்ஸ் லைக் யூ அசோசியேட் மோர் வித் த செகண்ட் பார்ட்டா. ஹவு டு யூ see that? No, I see him as அவரோட ஸ்பெசிமென் வேற மாதிரி பார்க்கலாம். He goes and rewrites history இல்ல. Yeah. When it comes to Inglourious Basterds, when it comes to Once Upon a Time in Hollywood, he does that no good. ஆமா. போய் ஹிஸ்டரி போய் மாத்திரு. இங்க எதுவுமே அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல உங்களால. You think? We can't. நீங்க அங்க காட்டுற கியூட்டில காட்டுற வயலன்ஸ் இங்க எடுக்க முடியாதுன்னு இல்லை, எடுக்க முடியும். நான் இன்னும் தான் எதிர்ப்பு சம்பாதிச்சுப்பேன். ஈவன் இஃப் ஐ டூ இட் ஃபார் என்டர்டெய்னிங் ப்ராசஸ், வயலன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி, பட் ஐ கால் இட் அஸ் ஆக்ஷன், நாட் வயலன்ட் ஃபிலிம். ஸோ அது படத்துக்காக என்டர்டெய்னிங் ப்ராசஸ்க்காக பண்றோம். பட் அங்க நம்ம பண்ற அங்க இருக்க ஃப்ரீடம் எடுத்து நம்ம இங்க பண்ணிடவே முடியாது. நீங்க சென்சார் தான் எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? when you do Kill Bill, when you do Django Unchainedல அந்த ஜேமி ஃபாக்ஸ் உள்ளுக்கு அந்த ஒரு ஃபைட் இருக்குல வெளியில போற மாதிரி, அந்த 10 minutes எபிசோட நீங்க எங்கேயும் காட்டுறீங்க. You can't even do it. சோ நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி ஸ்டோரிக்கே சொல்றீங்க. லெட் அலோன் நம்ம வரலாறுக்குள்ள இறங்கி ஒரு வேற ஒன்று வரீங்கன்னா அவ்வளவுதான். இங்க நம்ம அது பண்ணவே முடியாது. அதனால நமக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ்குள்ள தான் இங்க சினிமா பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஒரு கியூட்டியான படம். புரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க இந்த படத்தினுடைய ஒரு வில்லன்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, ரோலெக்ஸ் பத்தி பேசுவோம். உங்களுக்கு அவங்க கரிஸ்மேட்டிக்காக இருப்பது எவ்வளோ ஒரு அவசியமான ஒரு விஷயம், அது தற்செயலாக நடப்பதா? ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, ஐ ரிமெம்பர் ஆல் தீஸ் ரீல்ஸ் கமிங் அவுட். சந்தனம் அந்த இன்ட்ரோ பொறுத்து ஆட்டில இருந்து இருந்து வருவதாக இருக்கட்டும், இல்ல ரோலெக்ஸா இருந்தது, இல்ல ஈவன் ஒரு தாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. அவருடைய ஒரு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு உண்டு. இங்க வந்து அவங்கள நம்ம வெறுக்கிறது அப்படிங்கறத தாண்டி அவங்க மேலேயே ஒரு ஃபேசினேஷன் ஒன்று உருவாகுதுல்ல, பார்டரிங் ஆன் அட்மிரேஷனே சொல்லலாம்னு தோணுது. இல்ல அது கரிஸ்மேட்டிக்ங்கிறது தாண்டி இல்ல. அகெயின் இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோஸ்னு ஒன்று வராங்க. நமக்கு நம்மள அறியாமலே அவங்க வந்து நமக்குள்ள ஏதோ பூந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம். நம்மளே அந்த ஆக்ஷன் அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம் சின்ன வயசுல. நீங்க அப்போ பேக் இன் 90s ஸ்டெலனோட ஒரு 3-4 படங்கள் மட்டும் சும்மா யோசிச்சுங்களேன். இப்போ ராக்கி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க, அந்த கேப்பை போட்டிருப்பாரு, வாயில் ஒரு சிகரெட் இருக்கும், அதில் நின்றுட்டு இருக்கிற ஃபிலிம். அதுவே கோப்ரான்னு வச்சுக்கோங்க, ஒரு கிளாஸ் வாயில் அந்த டூத் பிக் ஒன்று இருக்கும். இப்போ இது ஏன் நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா, அதுதான் ஆக்ஷன் ஹீரோஸோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். ஸோ அவங்க என்ன பண்ணாலும் அது ஒரு பயங்கரமான ஒரு ஐகானிக் ஃபீல் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன் தட் வே அப்போ அந்த கரிஷ்மாவை நீங்க எப்படி புஷ் பண்ணலாம்னா, யூ கிவ் தம் a theme, அதுக்கு ஒரு சாங் ஒன்று போட்டு. ஸோ இட் ஆல் கம்ஸ் டு லைக் அதை எப்படி செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு மாதிரி. அண்ட் தட்ஸ் வை தீஸ் ரீல்ஸ் ஆர் லைக் ஒவ்வொரு தடவையும் அந்த இன்ட்ரோ வருது. இதெல்லாமே நம்ம சின்ன வயசா இருக்கும்போது அப்போ இந்த ரீல்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, கோப்ரால வந்த மாதிரி, ராக்கில வந்து அதெல்லாம் பண்ணிருப்போம். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பனிங். அது காலத்துக்கு இல்ல ஒட்டுக்கு நாடி வச்சுட்டு பாஷா நடந்து வந்திருப்போம். எக்ஸாக்ட்லி அதேதான். அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும்போது. ஸோ இதுல நீங்க ஒரு ஹீரோ வில்லன் அப்படிங்கிற மாதிரி protagonist antagonist நீங்க பாகுபாடு அதுல பார்க்கல? நான் பாக்குறது இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு
people should enjoy all the characters, right? நான் முண்டில்னு ஒரு பையனுக்கு ஒன்று எழுதுனதாகட்டும், ஏஜென்டினான்னு ஒன்று எழுதுனதாகட்டும், ஸோ எல்லாமே அவங்களை நீங்கள் ஹீரோவை பார்ப்பீங்களா, இதை பார்ப்பீங்களா, ஆஸ் அ கேரக்டரா அவங்களுமே தனியாக தெரியணும் அப்படிங்கிறது. தட்ஸ் ஹவ் அர்ஜுன் பிகம் அன்பு. ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே எழுத அது ஜஸ்ட் another villain எழுத முடியாது. அந்த கேரக்டர் should have some quality that people should enjoy. அதுதான். அண்ட் லைக் இப்போ அதை நம்ம ட்விஸ்ட் பண்ணி இன்னொரு பக்கம் ப்ரொட்டாகனிஸ்ட் பத்தி பேசணும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இவங்க வந்து முழுமையாக ஒரு நல்லவர்களோ பயங்கரமாக அளவில்லா கருணை கொண்டவர்களோ கிடையாது. விக்ரமாக இருக்கட்டும், கைதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம். நான் இப்போ ஒரு லீவ் மாதிரி ஒரு ஃபிலிம்ல அசியூமிங் நீங்க சொன்னதை வச்சு சொல்றேன், விஜய் அவர்களுடைய கேரக்டர் நான் ரீரைட் பண்ணியிருக்கேன். இன் சென்ஸ் அவர் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஜய் அவர்களை நீங்க புதுசா பார்க்கலாம் அப்படின்னு. நவ் ஹவு இம்பார்ட்டன்ட், ஹவு ஈஸின்றதை விட இதுல இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸாக உங்களுக்கு என்ன இருந்துச்சு? இப்போ ஏன் கேட்கறேன்னா, இப்போ கமல் அவர்கள் அந்த ஸ்பேஸ்ல ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணி நம்ம பல முறை பார்த்துட்டோம். அந்த ஒரு கிரே ஸ்பேஸ்ல ஆப்ரேட் பண்ணி ஒருத்தனை கொல்லணும்னா என் கையை கூட வெட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். நவ் இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு ஆரா ஒன்று கிரியேட் ஆயிருக்குல்ல படங்கள் வழியாக. முதல்ல ஹீரோஸ் எல்லாம் ஏன் அப்படி இருக்காங்கன்னா, முதல்ல ஃப்ளாலஸா இருக்குங்கிற அவசியம் இல்லை ஹீரோ. ரெண்டாவது அப்படி போயிட்டா ரொம்ப நல்ல பயங்கர தான் இருப்பாருன்னா we are setting a rule which we can't break again. இப்போ அதெல்லாம் இல்லை, ஆமா உடம்புல ஆள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவன் இப்படிதான் இருப்பான் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா you have broken all your boundaries now. You can do whatever the character wants. So ஏன்னா விஜய் வச்சு though it is like when I said when I was doing master 50-50 அப்படின்னு சொன்னது காரணம், கமர்ஷியலி அவருக்குன்னு என்னென்னலாம் இருக்கோ, அதாவது இன்ட்ரோ சாங் இதெல்லாம் இருக்கோ அதை வச்சு பண்ணணுங்கிறதுனால தான் 50-50 நான் சொல்லி பண்ணது. அண்ட் அப்பையிலேருந்து we have a good rapport. Like அதுக்கப்புறமா இப்போ 4 years ட்ராவல் ஆகும்போது we started talking about the story before 3 years after master. அப்பையிலேருந்து இது பண்றோம்னு முடிவு பண்ணிட்டோம். எப்போன்னா ஆஃப்டர் his 2 commitments and my commitment ரெண்டும் முடிச்சுட்டு இப்படி பண்ணலாம்னு சொல்லி. இப்போ இது வரும்போது இப்போ ஒரு கிளியரா தெரியும் இப்படி ஒரு படம் தான் பண்ண போறோம். அதாவது முற்றிலும் மாறுபட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவருக்கு பயங்கர முற்றிலும் மாறுபட்டு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ நான் அதில் எழுதுற எல்லாத்தையுமே he started liking it for that character that he wrote. அந்த கதை முன்னாடி ஃபைனல் சொல்லிட்டு பேப்பர்ஸும் முன்னாடி ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் he liked it. ஸோ அதனால it was very easy for me to do anything because இதுல அவர் ஏதாவது ஒன்று மாத்திரம் நினைச்சுதான் இந்த படமே ஒரு பண்ணி எடுத்தாங்க. இன்னைக்கு அவர் படம் பண்றதுக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவருக்கு என்ன மாதிரி படம் பிடிக்குதோ அந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லுவேன். அவரு தன்னை மீறி சேலஞ்சிங்கா எடுத்துக்கிட்டு நான் இப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுனால தான் இந்த படம். அதுதான் ஸோ இட் ஒர்க்ஸ். எனக்கு என்னோட வேலையை ரொம்ப சுலபமாகிடுச்சு. யூ நோ வாட் ஐ ஆல்சோ லைக் அபவுட் இப்போ நம்ம கைதி மாஸ்டர் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் விக்ரம் பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு ட்ரக் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராட் இஷ்யூ இருந்தா கூட இவங்களுடைய ஒரு மோட்டிவேஷன் வந்து வெறும் அந்த ப்ராட் இஷ்யூவை தோக்கடிக்கணும், அங்க இருக்கக்கூடிய ஆட்களை ஒழிக்கணும்ன்றது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லர் கூட ஒன் இமேஜ் வாஸ் வெரி ஸ்ட்ரைக்கிங் ஃபார் மீ. ஒரு நெஞ்சில் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே சாயிற ஒரு இமேஜாக இருக்கட்டும். இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு இன்செப்ஷனோட லியோனார்டோ டிகாப்ரியோ மாதிரி எப்படியாவது அந்த குடும்பத்துக்கு கூட சேர மாட்டோமா, அந்த குடும்பம் சார்ந்த ஒருத்தர் கூட நம்ம வாழ முடியாதா சந்தோஷமாக அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருப்பதாக தெரியுது. ஆர்கனைஸ்ட் கிரைம், அதாவது நம்ம எதிர்த்தோ இல்ல அதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு பங்குல அதுல இருந்திருந்தாலும் சம்வே கனெக்டட் வித் தோஸ் பீப்புள்னாலும் அவங்க உள்ளுக்குள்ள என்ன ஃபீல் வரும், அடுத்து நம்ம குடும்பத்தை தான் கை வைக்கிறோம். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றது தான் மெயின் இதாக இருக்குது. ஸோ அண்ட் ஆப்வியஸ்லி ஃபார் எனி ஆக்ஷன் ஃபிலிம் தட் ஹேஸ் டு பி மூட். அண்ட் நான் முன்னாடி எவ்வளோ தடவை நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் வை ஐம் கோயிங் பேக் இஸ் பிகாஸ் மை சைல்ட்ஹுட் வாஸ் லைக் தட். ஐ நோ அந்த படங்களே பார்ப்பது லைக் டை ஹார்ட், ப்ரிடேட்டர், அந்த அதிலோட தாக்கம் இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குடும்பம் அப்படின்னு வர்றதுலாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். சேர்ந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆக்ஷன் அத்தனையுமே எதுக்குன்னா அது குடும்பத்தோட இருக்கிறதுக்கு காப்பாத்திருக்கா இருக்கும். அண்ட் அந்த யூனிட்ட புரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? அந்த யூனிட்டுடைய ஒரு அந்த டைம்ல வந்த படங்கள் இருக்குல்ல, எக்ஸாக்டா எனக்கு 93-94 அப்பதான் ஒரு 6 வயசு 7 வயசு ஆகுது. அந்த டைம்ல தான் அந்த ஸ்டார் மூவிஸ் கல்ச்சர் எல்லாம் வருது. ஏஎக்ஸ் ஸ்டார் மூவிஸ் அப்போ ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் இருக்கும். R-rated films you can't see. அது நம்ம வந்து காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் we get to know stars செய்யலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நமக்கு நீங்க காட்டுறதுதான் படம். ஆமா, அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் யாரும் தெரியாது, ஹீரோஸ் மட்டும் தெரியுவாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துல ஹீரோஸ் பிரச்சனை இல்லை, டைரக்டர்ஸோட படங்கள் தான். அது நம்ம வளர வளர நம்ம பாக்குற படங்கள் மாறுற மாதிரி. அதுல வர ஒன்லைனர்ஸ் கூட அப்போ இருக்கிற ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்ல அப்படிதான் இருக்கு. லைக் ஒரு சின்ன விஷயத்துல உங்களுக்கு வந்து அவங்க அந்த ஹீரோவோட
மேட்ச்னஸ் வந்து எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ they'll give it in one liners. ஒரு இன்ஸ்டன்ட் just because you asked, நான் அந்த இடத்துக்கு போடுங்க. டைஹார்ட்ல ஜான் வந்து மெக்லைன் வந்து இறந்துட்டு தான் சொல்லுவாங்க. ஒய்ஃப் வந்து கீழே ஹாஸ்டேஜா இருக்கும்போது இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கோவத்துல போய் மேல கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சொல்லுவாங்க, உள்ள சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, ஜான் சாலை பக்கத்துல இருந்து ஒரு அம்மா கேட்கும், அப்படியும் ஒன்லி ஹீ கேன் டிரைவ் சம்மன் திஸ் கிரேசி. ஆக்ஷன் அங்கேயே முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல நீங்க எதுவுமே பிளாஷ்பேக் இல்ல, அவன் என்ன பண்ணிருப்பான் இல்ல, ஒரு லைன் இதுல யூ மேட் an entire ஆக்ஷன் ஃபிலிம்கான பாட்டு. தட்ஸ் வாட் ஐ லவ் வித் ஆல் தோஸ் ஃபிலிம்ஸ். அண்ட் அதுதான் நான் இங்க நம்மளோடது கரெக்டா அவனுடைய கேரக்டரையும் அதை அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணது இல்லை. அவன் யாரு என்ன 7 வருஷமா டிவோர்ஸ் ஆயிருக்காங்கன்னா இவன் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல பெட்டரா ஒரு படத்தை புரிய முடியாது அந்த மாதிரி. எனக்கு அது இப்போ வரைக்கும் ஃபாலோ ஆகுது பாருங்க. மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட்ல டாமாடி வந்து இந்த ஒரு புகைக்குள்ள போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு வருவாங்க, கன்னெல்லாம் எடுத்து வந்து என்ன தண்ணியா பாலான்னு கேட்டு அந்த மூஞ்சிக்கு தான் போற ஷாட்ல ஒரு பொண்ணு வந்து சொல்லுவோம், ஹிஸ் ப்ளீடிங், இட் இஸ் நாட் ஹிஸ் பிளட். அங்க என்ன சண்டை நடந்ததுன்னு நமக்கு காட்டவே இல்லை. இங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல அதை புரிய வச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் இங்க ஏதாவது நம்ம பண்ணிட முடியாதான்னு ஒவ்வொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி எனக்கு சம்டைம்ஸ் இந்த மலையாள படங்கள்லாம் பார்க்கும்பொழுது இல்லை, அண்ட் அது மட்டும் இல்லை, லைக் ஆல் கிரேட் ஆர்ட் அப்படின்னு பார்த்தாலே அவங்க வந்து ஃபுட்டை எப்படி பயன்படுத்துறாங்க அந்த கதைகளுக்குள்ள அப்படிங்கிறது இஸ் ஆல்வேஸ் பீன் a very important part of great stories. பட் somehow நம்ம படங்கள்ல நிறைய I don't know if we did the greatest job with respect to covering that particular space. உங்க படங்கள் இந்த பிரியாணியை வச்சு நிறைய பேசி அதை பத்தி கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கு. பட் I want you to speak about something a bit more broader in terms of only reason why I bought biryani in கைதி. அது வந்து மாநகரம்ல அது அமைஞ்சு சீனா. பிரியாணி வந்து கைதியில வாண்டடா கொண்டு வந்தது, அந்த சீன் கொண்டு வந்ததுக்கான காரணமே என்னன்னா அகெயின் குவிண்டன் டாரண்டினோ எல்லா படத்துலயும் பாருங்க, ஏதோ ஒரு ஃபுட்டை மட்டும் வச்சுட்டு அதை சாப்பிட்டு இருக்கும்போது பேசுற ஷார்ட்ஸ் வரும். அதை சாப்பிடும்போது சூ பண்ணும்போது என்ன மாதிரி பேசுறாங்களோ அதே மாதிரி பேசுற மாதிரி வரும். உதாரணத்துக்கு இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ்ல அந்த ஒரு கேக் மாதிரி வச்சு அந்த க்ரீம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணுவாரு. அதே மாதிரி ஜாங்கோ சைட்ல ஸ்டார்டிங் அந்த பியரை ப்ராப்பரா ஒரு கிளாஸ்ல ஜார்ல ஃபில் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தட் மேட் மீ ரைட் சம்திங் ஃபார் ஃபுட் ஆக்சுவலி. ஓகே, அதுதான் உண்மையும் கூட. அண்ட் அது நீங்க இப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஹாலிவுட்ல அந்த டாக் ஃபுட் அவர் எப்படி எடுத்துட்டு பாருங்க, அந்த டின் ஓபன் அப்சல்யூட்லி அது எப்படி போய் விழுகிறதுல இருந்து, அண்ட் அது வந்து இஸ் மாஸ்டர் இன் இட். அது வெப்பனைஸ் பண்றதுல இருந்து சோ அது அப்படி வந்ததுதான் எக்ஸாக்ட்லி ரைட் அந்த மணி. அங்க இருந்து எனக்கு அதுதான் இன்ஸ்பிரேஷன். நைஸ். ஓகே, உங்க கதைகள் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து த டெமோக்ரஸி ஆஃப் இட். அது ஐ திங்க் நீங்க யூ டச்ட் அப்பான் இட் பை சேயிங் எனக்கு எல்லா கதாபாத்திரங்களும் முக்கியம், அவங்கள எவ்வளவு முடியுமோ அட்ராக்டிவான ஒரு கேரக்டர்ஸாக எங்கேஜிங்கான கேரக்டர்ஸாக காட்டுவது முக்கியம். ஐ பர்டிகுலர்லி என்ஜாய் தட். என்னதான் நீங்க இப்போ மாநகரம் தாண்டி பீப்புள் கீப் சேயிங் தட் லோகேஷோடைய கிராஃப் மாறிடுச்சு, அவர் பெரிய பெரிய நட்சத்திரங்களோட ஒர்க் பண்றாரு. எஸ், ஃபேக்சுவலி ட்ரூ. பட் இருந்தாலும் அவங்க மட்டுமே அங்க ஒரு சோல் ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் கிடையாது. விக்ரம்ல ஃபஹதுடைய கேரக்டர் நீங்க அவரே ஹீரோ வேணா நீங்க பாத்துக்கலாம், கைதியில மரியம் ஜார்ஜ் வேணா நீங்க ஹீரோவாக பாக்குறான் வேணும்னா. ஸோ தட் ஐ ஃபவுண்ட் பர்டிகுலர்லி லைக்கபிள். அண்ட் இந்த டெமோக்ரஸி எங்க இருந்து வருது உங்களுக்கு? என்னதான் அது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ மாநகரம் மாதிரி ஒரு கதையில நீங்க அது பண்ண முடியுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் அதன் பிறகு ஐ ஹாவ் த பிகஸ்ட் ஸ்டார் ஹியர். பட் இருந்தும் ஓகே சார், இது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் இவங்களை வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. அது வந்து ஒன்று நீங்க நல்ல வேர்டு சொன்னீங்க, டெமோக்ரஸி. அதை தாண்டி அகைன் நான் சொன்னேன்ல, ஒரு 10 பேஜ்ல ஒண்ணுமே இல்லைன்னா 11 பேஜ் நான் போறதுக்கு எனக்கு ரீசனே இல்லைன்னு தெரியல. அப்ப அந்த 10 பேஜையும் நான் ஒரே ஒருத்தரோட ஷோல்டர்ல நம்பி போற படங்கள் நான் பண்ணலை. ஸோ அதை ஸ்பிளிட் பண்ணி ப்ராப்பரா யார் அடுத்து கேரி பண்றது, அது இல்லையே மாதிரி தான். இந்த சீனுக்கு இவங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துக்கு அவங்கன்னா அடுத்த சீனுக்கு இவங்கன்னா அப்படிதான் அது ரிலே மாதிரி. அந்த ஒரு படத்தை நீங்க கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போங்க, நீங்க அந்த மொமெண்டம் எவ்வளவு தூரம் நம்மளால ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுது. அண்ட் ரெண்டாவது நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ஸோட பிறந்திருந்தேன். ஏன்னா அவங்க நோ சொன்னா எதுவுமே நடக்காது. கார்த்தி சார் நோ சொல்லியிருந்தா மரியம் ஜார்ஜ் ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்க முடியாது, சுத்தி இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எதுவுமே எழுதிருக்க முடியாது. அவர் சொன்னது வந்து இதுப்பா ஒர்க் ஆகுது பண்ணார். அகைன் when it comes to மாஸ்டர், அவர் சொன்னதுனால்தான் இன்னொரு ஹீரோ இல்லைன்னா கூட சேதுனா உள்ள வராரு. அண்ட் ஆல் தி அதர் கேரக்டர்ஸ் அவருக்கு ஒரு ஆரிஜின் ஸ்டோரி கூட உங்களால எழுத முடியும். மாஸ்டர் மகேந்திரன் அவங்க ஒரு ஆள் அந்த கேரக்டர் மூலியமா பெரிய ஆள் அப்படி அர்ஜுன் தாஸ் அகைன் கம்ஸ் டு பிளே ஒரு ஜூனியர் போர்ஷன். உண்டியல் ஒரு குட்டி பையன் வரா. அண்ட் எவ்ரி ஒன்
who were part of it. And அதே மாதிரி தமிழ் சாரோட படத்துல வரும்போது ஒரு ஃபேன் பாய் ஃபிலிமா நீ என்ன வச்சு தானே ஒரு ஃபுல் படம் எடுக்கணும்னு ஒரு கேட்டிருந்தா நான் அதை பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை நான் யூனிவர்ஸ் பற்றி ஐடியா வச்சுதான் இருக்கும், இதெல்லாம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைங்கும் போது சீங் ஓகே நம்ம முயற்சி பண்ணும்போது நம்ம நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணல, இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், வை நாட் பி சப்போர்ட் அப்படிங்கிறத அவர் சொன்னேன். அகைன் when it comes to லியோ அது விஜய் நான் சொன்னேன், எனக்கு கமர்ஷியலாக எனக்கு என்னோட டெம்ப்ளேட்லேயே ஒரு படம் எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கலாம். பட் ஆனால் இல்லை, இத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க, இத்தனை பேருக்கு முக்கியத்துவம் இருக்கு, இதுல ஏன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் பாதிக்குமா இல்லை பெர்ஃபார்மன்ஸ் யாராவது பாதிக்குமா அந்த கவலை எங்க யாருக்குமே இல்லை. ஸோ இது நான் அப்படிங்கிறத தாண்டி 5 படம் தான் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் ஒரு 15 ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இது அவங்களோட பெருந்தன்மை. ஸோ வாட் யூ டூ தட்ஸ் ரைட். அதாவது ஏன்னா எது கேட்குறேன்னா, இது ஒரு பிம்பம் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பொய்யான பிம்பமா இருக்கலாம். சேயிங் இல்லை நட்சத்திரங்கள் கொஞ்சம் வருவாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவை, இது நான் இப்படித்தான் இருக்கணும்ன்ற ஒரு வலியுறுத்தல் உண்டு அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஒன்று இருக்கு. பட் நீங்க சொல்றது பார்த்தோன்னா கிளியர்லி யூ ஆர் மேனேஜிங் டு என்ன சொல்றது, ரீச் அவுட் டு சம்திங் எல்ஸ் விதின் தெம். அவங்களுக்குள்ள டக்குன்னு அவங்களுக்கு ஓகே சொல்ற ஒரு குணம் வருது. What do you do that's so effective? சொன்னீங்கன்னா மற்ற இயக்குனர்களும் அந்த வழியாக அப்ரோச் பண்ணாரு. I think I'm a good narrator. அது most of the people used to say. எனக்கு அது அப்படியே சொன்னாலும் ஸ்டார்டிங்ல மாணவன் கலை மட்டும் ஒரு 5 ஹீரோஸ் சொல்லி வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆரம்பிச்சதான். அண்ட் ப்ராப்ளி நான் என்னென்ன கொஞ்சம் ஸ்கில்ஃபுல்லாக வளர்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் கதை சொல்றதுக்கு. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டே ஐ மேக் ஷுர் they will believe me for the rest of the shoot. ஏன்னா ப்ராப்பராக எடுத்து ஒரு நாள் என்ன எடுக்கிறேங்கிறத ஈவினிங் நான் ஸ்பாட் எடுத்து வச்சு ஹீரோஸுக்கு காமிச்சிடும். This is the look and feel and mood. This is what I'm trying to achieve. And from there on, there is no step back. அவங்க ஒரு டவுட்டுமே அதுக்கப்புறம் ஜாப் பர்மனெண்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்ன இங்கே யாருமே வந்து எக்ஸ்ட்ரா பர்டன் எடுத்து தூக்கி தலையில் போட்டுக்கணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. யாரோ ஒரு ஆக்டர் இருக்கலாம், காலையில் அவங்க ரொம்ப டிசிப்ளினாக கிளம்பி வந்துட்டு நீங்க சொல்ற மேக்கப் எல்லாம் போட்டு டைலாக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காரும்போது அவங்க மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா அவங்க நீங்க ப்ராப்பரா அதை டெலிவர் பண்ணி இப்படி நடிச்சிடணும் அப்படின்னு. இப்ப நம்ம சைட்ல பிரச்சனை இருந்துன்னு வைங்களேன், நம்மளோட வேலையெல்லாம் அவங்க நீட் போட்டு செய்ய வேண்டிய வேலை இருந்துன்னு வைங்களேன், தென் கேட்கணும் இது ஏன் இப்படி இருக்கு, இது இன்னும் நல்லாவே இல்லை, நீங்க கேட்டா அன்னைக்கு வேற ஒன்று சொன்னீங்க, இன்னைக்கு இந்த கலர்ல வண்டி வந்திருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அவங்க தப்பு இல்லை, அது நம்ம தப்பு. நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யற வரைக்கும் யாருமே உள்ள இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நம்ம சொல்லாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம்னா everyone will get it. இப்ப அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டா 6 மணிக்கு பேக்கப் சொல்லும்போது everyone will go home happily and sleep peacefully. இதுல யாருமே உள்ள வந்து ஒருத்தரோட வேலையை இன்னொருத்தர் பண்ண வேண்டியதில்லை. It happens when someone is lacking on something. நீங்க உங்க ரைட்டிங்ல ஹவு விஷுவல் ஆயு எது கேட்குறேன் அப்படின்னா, நான் விக்ரம் ரீவிசிட் பண்ணேன் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. பார்க்கும்போது தி ஐடியா தட் இப்போ ஒரு எழுத்துல ஃபஹத் ஃபாசில் போறாரு, கமல் அவர்கள் இருந்த 1-2 இடங்களுக்கு போறாரு, பாக்குறாரு, அந்த இடத்துல டக்குன்னு கமல் அவர்களே முன்னாடி வராரு அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்து ஐ டோன்ட் நோ அது ரைட்டிங்ல அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இமேஜா எனக்கு இருக்கான்னு தெரியல. பட் when I see it in the film, அது என்டையர்லி இட்ஸ் கிவிங் மீ டிஃப்ரெண்ட் எக்ஸைட்மெண்ட் என்டையர்லி. பட் இந்த மாதிரி காட்சிகள்லாம் கூட நீங்க எழுத்துல உண்டா இல்ல do you just evolve as a இது of course without writing you can't do these scenes. ஏன்னா ஒரு சீன்னா out of the blue காலையில் நம்ம ஏதோ ஒன்று தோணி போய் ஒரு இடத்துல வச்சுக்கலாம். என்டையர் இன்வெஸ்டிகேஷன் பார்ட் இஸ் லைக் தட் இல்லை. ரெண்டாவது இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எத்தனை இன்வெஸ்டிகேஷன் படம் வெளியே பார்த்துருக்கோம். அப்போ நம்ம 7 எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம். நம்ம அவங்க கூட இன்னைக்கு போட்டி போடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஐடியால எதை திருப்பி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் நிறைய இருக்கு, என்னென்னவோ பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அப்போ செத்துட்டான்னு சொல்லி கன்ஃபார்மா தெரிஞ்ச ஒருத்தனோட பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்றதுங்கிறது ரொம்ப கம்மியான படங்கள் தான் வந்து அதில் எப்படி பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தீஸ் சீன்ஸ் கம். அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் ஐ வுட் சே OSTs that I listen to. அண்ட் அது கேட்கும்போது இருக்கிற எனர்ஜி தான். And I think you talk about Interstellar stay பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. ஸ்டேலாம் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் அமைதியா ப்ராப்பரா யூடியூப்ல வேற ஒரு 1 hour ட்ராக் இருக்குன்னு நினைக்கிறேன். லூப்ல ஒரு ட்ராக் இருக்கு அண்ட் வாசிச்சவர். பட் டு யூ ஆக்டிவ் அப்புறம் பேசலாம். பட் பரவாயில்ல, நீங்க ஆக்டிவ்லி டிஸ்கவரி மோட்ல போவது உண்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் OSTs? இல்ல என்னோட குடும்பம் மாதிரி எனக்கு 3 இருக்கு, இந்த 3 தான் நான் திருப்பி ஓட்டுவேன் அப்படி? இல்ல சிலது வந்து கம்ப்ளீட்ல பாட்டு கேட்கலாம்னு நினைச்சோன்னு கேட்கறதுன்னு ஒரு 5 பாட்டு வச்சுக்கோல, அதுக்கப்புறம் மேபி வில் கோ டிஸ்கவர் சம்திங். அந்த மாதிரி இருக்கிறது ஆப்வியஸா நிறைய பேட்டிகளை சொல்லிட்டேன். ஹான்சனோட நிறைய இன்க்ளூடிங் ட்ரிலஜி எல்லாமே. பட் இது தாண்டி வந்து இனியும் இருக்கும் அவங்களோட பழைய ட்ராக்ஸ் இருக்கும். யூஸ்வலி கியூட்டி வந்து ஒரிஜினல் ஸ்கோர் பண்றதுக்கு முன்னாடி ஹி யூஸ் டு கெட் ஆல் தோஸ் ட்ராக்ஸ் ஃப்ரம் ஆல்ரெடி பேண்ட்ஸ்ல இருந்து எடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி கேட்கறது. அப்புறம் ஹவர்ட் ஷோர்
ஹவர்ட் ஷோர் ரொம்ப மாதிரி ரசிகர்கள் உண்டு. அண்ட் அவங்களோடதுல கேட்காத ஏதாவது இப்போ நம்ம ஒரு ஹவர்ட் ஷோவில் போயிட்டு ஆஃப்டர் ஹவர்ஸ் படத்தோட ட்ராக் கேட்பேன் அடிக்கடி. மாணவர்களே சொல்லியிருக்கேன், இந்த ஆஃப்டர் ஹவர்ஸ் ட்ராக் கேட்டே இருந்தீங்கன்னா ரிப்பீட்ல கீழே சஜஷன்ல இன்னொரு 10 வருதுங்களா அந்த கம்போசிஷன்ல. நீங்க யூடியூப்ல சொல்றீங்களா மெயினா? அண்ட் அதுல நான் எக்ஸ்ப்ளோர் பண்றது அடிக்கடி. அண்ட் சம்வேர் சம்மன் லிசனிங் இன் மை ஆஃபீஸ் ஏதாவது OST கேட்டிருக்குன்னா அது என்னதுன்னு கேட்டு திடீர்னு சில சவுண்ட்ஸ் நம்ம அட்ராக்ட் பண்ணல, அந்த சவுண்ட்ஸ் மட்டும் கேட்டோம்னா அது நம்ம திருப்பி கேட்கணும். அப்படிதான் போகவே வந்து. And you've always wanted some sort of இந்த என்ன சொல்றது, ஒரு ASMR ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் to help you focus on things. முன்னாடி எல்லாம் வந்து ஊருக்கு வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருப்பேன். That's when அந்த ஜர்னி நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா ஐ நோ I'm going to work. அப்படியா? ஓகே. அப்புறம் அந்த சைட்ல இருக்க ஒரு சீட் இருக்குல்ல, ஆமா, சீட்ல சாஞ்சு உட்காந்தா எழுதிருக்கலாம், பண்ணலாம், நோட்ஸ் எழுதிருக்கலாம். இந்த பாட்டெல்லாம் கேட்கணும்னு எடுத்து போய் வச்சு இங்கிருந்து ஆட்டோல போகும்போது கேட்க மாட்டேன், அதை ஹோல்ட் பண்ணி வச்சுப்பேன். அங்கிருந்து போகும்போது I listen to it. And that does not guide you to do certain things. இப்போ the mood of the track, இப்போ ஒரு ஸ்டே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்குன்ற ஒரு உணர்வு ஒன்று உருவாக்கும்ல. இல்ல நம்ம ரிலாக்ஸேஷன் கேட்கறதுன்னு ஒண்ணு, but when you want to focus on something and write something, then you're not really actively listening. Yeah. Subconsciously I need something playing in the background. அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து மோஸ்ட்லி அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறமா இப்போ இந்த 5 வருஷமா அந்த டிராவல்ங்கிறது அங்க இருந்து கட் ஆயிடுச்சு. பஸ்லயோ ட்ரெயின்லயோ போக முடியாதுங்கிறதுனால ஃபிளைட் தான் மோஸ்ட்லி அப்படின்னா இப்போ நான் அதை கூட அவாய்ட் பண்ணிட்டு வாட் ஐ டூ இஸ் ஐ டிராவல் இன் கார்ல. அப்படியா? ஓகே. I usually go to other states near me, பக்கத்துல மோஸ்ட்லி கோயம்புத்தூர் இதெல்லாம். ஸோ ஒவ்வொரு தடையும் takes me like 7 hours to reach there, 7 hours மறுபடியும் ஈஸியா. That's your working time. Yeah. கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல 1 லட்சம் கிலோமீட்டர் மட்டும். என்ன இந்த வண்டி இந்த டோலை தாண்டி தாண்டி போய்கிட்டு இருக்கேன்னா இல்ல லோகேஷ் எழுதிட்டு இருக்காரு ஸ்கிரிப்ட் எழுதி ஃளைட்ஸே மோஸ்ட்லி எடுக்கிறது இல்ல அந்த ஷார்ட். ஓகே ஜஸ்ட் டு ஐ மீன் யூ நோ பழைய மாதிரி ட்ரெயின்லயோ இதுலயும் போயிட்டு இருக்கணுங்கிறதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக இப்போ கார். எனக்கு லியோ ட்ரெய்லர்ல எனக்கு பிடிச்ச பல விஷயங்கள்ல ஒண்ணு வந்து விஜய் அவர்களுடைய குரல் கேட்கும் பொழுது இது வந்து ஒரு நட்சத்திரம் வந்து இது நான் பவர்ஃபுல் மூமெண்டாக மக்கள் மத்தியில் நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை என்னோட குரல் இந்த இடத்துல ஃப்ளாலஸ்டாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு அதில் ஏற்படலை. இட் ஃபெல்ட் லைக் சம்படி நான் முழுமையாக இந்த இடத்துல நான் வல்னரபிளா இருக்கேன். நான் கோவப்படுறேன்னா நான் கோவப்படும் போது என் குரல் அங்கங்க கொஞ்சம் உடைய செய்யும், கொஞ்சம் ஹை பிச்சில் இழுக்க செய்யும், பரவாயில்ல, தட்ஸ் டோட்டலி ஃபைன் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுத்துச்சு. உங்களுக்கு இந்த படம் வேலை செஞ்ச பிறகு நீங்க கண்டெடுத்த புது ஸ்ட்ரெங்க்ஸ் ஏதாவது இருக்கா in terms of this actor, especially because you've already done a film with him before? He can outperform any scenes. அதாவது நம்ம நினைக்கிறத தாண்டி அவர் செய்யக்கூடிய பயங்கரமான ஒரு இது இருக்கு. ஏன்னா நான் ஒரு 8 நிமிஷம் பேஜ் சீனை, ஆமா 8 நிமிஷம்னா 8 நிமிஷம் அது பேசி வந்து 8 பேஜ் ஃபுல் கம்ப்ளீட் டைலாக்ஸ் இருக்கிற சீன் வந்து I just want to do it in a single take. அதை மட்டும் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு சரி நீ எவ்வளோ காலையில் 11 o'clock ஆரம்பிச்ச ஷார்ட் அது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோம் in terms of staging. அவங்க இவங்க எல்லாம் யாரெல்லாம் இங்கெல்லாம் வரணும் வேண்டியது. 11 o'clock when I started filming that scene, 11:07 I said cut. I had 3 cameras rolling, so I need to check all 3 cameras 7 minutes. ஏன்னா இன்கேஸ் நாளைக்கு அதை சிங்கிள் ஷாட்ல போகாம இல்ல ஒரே சிங்கிள் ஷாட் எதுல யூஸ் பண்ண போறேன் ஃபார் சேஃப்டிக்காக அது பண்ணேன். இப்போ I asked him to wait for more than 25 minutes because we need to check all this. First take okay, இதுக்கு மேல அதை பண்ணவே வேணாம், இதுதான் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு அது டேக் ஓகே நான் ஃபுல்லா எடுக்கணும்னு நினைச்சேன். புரியுது. 11 to 11:07 7 minutes டே வாஸ். அதுக்கப்புறமா எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, ஏன்னா அந்த பிளானே இல்லை அன்னைக்கு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டு வேற என்ன இல்லைன்னா இப்பதான் யோசிச்சது நான் ஒரே செட்டில் முடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால ஒன்று பண்ணலாம், பேக்கப் பண்ணிடலாம், லெட் எவ்ரிவன் டேக் பிரேக் டுடே அப்படின்னு சொல்லிட்டு 11:30க்கு பேக்கப் பண்ணி. இப்போ இவ்வளோ தூரம் ஒரு கேலிபர் இருக்க ஒருத்தருக்கு நம்ம இன்னும் நிறைய எழுதணும்னு சொன்னது காரணம் இதுதான். He can just pull it off easily. When you think it is the most sensitive or emotional scene you want to take, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, he pull it off easily. And அது எனக்கு இந்த படம் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல வச்சு. If I'm going to join with them for the third time, it's going to be again a performance very different and not anything other than that. Lovely. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு how you write stories, இதெல்லாம் பத்தி we've spoken, but what I want to ask you is, you mentioned that சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் எழுதி வச்ச கதைகளை ஒன்னொன்னா நான் படமாக இங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு.
இந்த பொலிட்டிக்கல் இந்த ஸ்பேசஸ்லாம் பொறுத்து பேசும்போது யூ சைடு இல்லை அரைகுறை அறிவு வச்சு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். பட் ஷுவர்லி ஓவர் த இயர்ஸ் லோகேஷ் கனகராஜ் லைக் எனி அதர் ஹியூமன் ஹேஸ் இவால்வ்ட். அந்த ஸ்கிரிப்ட் எழுதின நேரத்துல இருந்து இப்போ. அண்ட் வென் யூ ரீவிசிட் இந்த மாதிரி கதைகள்லாம் பொறுத்து பார்க்கும்பொழுது நீங்க கவனிக்கக்கூடிய மாற்ற வேண்டிய அவசியமாக நீங்க கவனிக்கிற ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் என்னவா இருக்கு? Yeah, for you இன்னைக்கு given where you are. நிறைய நோ சொல்ல கற்றுக்கணும். எதுனாலும் நான் பண்ணியோ சொல்றேன் நிறைய வெளியிலேருந்து பார்த்தா. அண்ட் ரெண்டாவது ஐ ஷுட் கெட் சம் டைம் ஃபார் மை செல்ஃப். ஐ ஷுடன்ட் ரன் வித் மெஷர்ட் டைம் லிமிட் இல்லை. ஏன்னா தட் மேக்ஸ் மீ ஸ்டே ஃபோக்கஸ் வித் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். அதாவது கடிவாளம் கட்டின மாதிரி சொல்லுவாங்க. ஆரம்பிச்சிலிருந்து இந்த டேட்குள்ள இந்த டேட் முடிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு அளவுக்கு மீறின உழைப்ப உள்ள போட வேண்டியதா இருக்கு. அண்ட் அப்படி ஒரு படத்தை நம்ம வந்து ஒரு ரஷ் இல்லை பண்றதுக்கு. அது நம்ம அந்த டைம் எனக்கு எடுத்துக்கணும்னு பாக்குறேன். லைக் ஐ ஷுடன்ட் ஒர்க் வித் டெட்லைன். தட்ஸ் மை விஷ். ஐ ஷுட் சே லைக் ஃபர்ஸ்ட் ஐ ஃபினிஷ் தி ப்ராடக்ட் அண்ட் தென் ஐ சே when it can be released. அப்படி ஒரு ஐடியாவோட போகணும்னு தோணுது. அதனால இனிமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும்னு தோணுது. அண்ட் that is the biggest. If I had to அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆக நீங்க எழுதின கதைகள் எல்லாம் பொறுத்து when you revisit them now அந்த கதைகளை பார்க்கும்போது அது ஒரு பழைய லோகேஷ் எழுதின கதை இல்ல. அதுல இருந்து நீங்க இன்று மாறுபட்ட லோகேஷ் என்ன மாதிரி மாற்றங்கள் முக்கியமாக அந்த கதைகளுக்குள்ள பண்றீங்க? சில கதைகள் வந்து comes to size of the marketனாலே பண்ண முடியாதுன்னு. இப்போ காலேஜ் எலெக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு கதை ஒன்று வச்சிருக்கேன். அது வந்து நான் இன்வால்வ் அந்த கதையை என்னதுன்னு சொல்றது வந்து பிகாஸ் இட் இஸ் மை ஸ்டோரின்னு சொல்லி நான் எழுதுனதில்லை. அது என் கதைன்னா நான் அங்க இருந்தேன். அந்த 3 வருஷம் இருந்ததுல 3 எலெக்ஷன்ஸ் வேரியஸ் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் இயர்ல சீனியர், தேர்ட் இயர்ல இப்போ புரியுது மாஸ்டர்ல அந்த எலெக்ஷன் பிட்டலாம். அது ரொம்ப ஜாலியா பண்ணது. இது இட்ஸ் கோனா பி ஒரு ப்ரூட்லி வாட் ஹேப்பன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல அந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எலெக்ஷன். இப்போ அதை நான் போய் பண்றதுக்கு எனக்கு அவ்வளோ ஆசை இருக்கு. ஏன்னா அது என்னோட கரெக்டா வேற யாரும் எடுக்க முடியாது. பிகாஸ் ஐ காட் இன்வால்வ் இன் தட் எலெக்ஷன் ஸ்டோரி. பட் ஆனா என்னன்னா இப்போ இருக்கிற டைம் லிமிட்ல அடுத்து இருக்கிற என்னோட கமிட்மெண்ட்ஸ்க்கு நடுவில் அதனால போய் ப்ராப்பரா பண்ணிட முடியாது. அகைன் ஐம் சேயிங் அது ஃபர்ஸ்ட்ல போய் பண்ண மாதிரி. ஸோ ஐ கிவன் இட் டு மை அசோசியேட். ஹி இஸ் டைரக்டிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சத்யாஸ் ஸ்டார்டஸ் டெபியூ திஸ் இயர். அவனுக்கு இந்த படம் தான் கடைசி இந்த வேலை செய்யுது. இஸ் கோனா டு தட் ஃபிலிம் நவ. when you say asked for like did you revisit me கேட்டதால புரியுது. and I wrote on horror which I never want to direct it. ஆமா because you don't எனக்கு அந்த ஜம்ப் ஸ்கேர் வந்து ஜம்ப் ஸ்கேரை பார்த்து நல்லா பயங்கரமா ஒரு மாதிரி பயப்படாதவன் அது எப்படிலாம் அடுத்தவங்க பயமுறுத்த முடியும்னு நினைச்சிட்டு ஒரு ஸ்கேர் மீட்டர் இருக்கிறதுல எனக்கு அந்த ஏரியாவில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியாது. ஸோ நான் போய் அது பண்ணவே முடியாது. அதனால ஐ தாட் ஓகே ஐ ஷுடன்ட் டைரக்ட் திஸ் ஃபிலிம். I've given it to someone else. I wanted to direct one film later. It was one gangster film. அது எனக்குள்ளேயே வச்சிருந்தது. பட் ஆனால் வேற ஒரு காரணத்துக்காக ஒரு பாயிண்ட்ல நான் ரத்னா டைரக்ட் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு ரத்னா கொடுத்தேன். தட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நவ் ரத்னா இஸ் டைரக்டிங் அண்ட் அதை இப்போ எடுத்து பார்க்கும்போது அன்னைக்கு எழுதின கதைக்கு இன்னைக்கு நிறைய மாற்றணும்னு சொல்லிட்டு we changed a lot of things. இப்போ வந்து பட் இது எல்லாமே ட்ரேட் ரீதியான மாற்றங்களா தான் மெயினா பாக்குறீங்களா இல்ல சென்சிபிலிட்டிஸ் ரீதியான? அந்த படம் ரத்னா பண்றது ஆந்திர ப்ரொடியூசர். அதனால நான் அதுக்கு ட்ரேட் ரீதியா போய் அது கரெக்டா அது ப்ராப்பரா அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன். அது அது படமாவே மட்டும் வச்சு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் ஹீஸ் ரீரைட்டிங் now. I mean நான் ஒரு வெர்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஹீஸ் ரீரைட்டிங் now. அதுக்கப்புறம் வெரி க்ளோஸ் டு ஹார்ட் மஃப்டின்னு ஒரு கதை இருக்கு. அது நான் எஸ்ஆர் ப்ரொடியூசர் தான் ஃபஹத் வச்சு பண்ணணும்னு நீங்க சொன்னதா கேள்விப்பட்டேன். அந்த ஒரு யூனிஃபார்ம் டிலேல 2 மணி நேரம் ஒரு டீ கடையில் நடக்கிற மேட்டர்னு சொல்லி. ஸோ இப்போ அதை எப்போ பண்ண முடியும்னு தெரியல நான் பண்ணணுன்னு இருக்கேன். அது அது மார்க்கெட்டுக்கு அதுக்கு என்ன சைஸ் ஆகும் அந்த ப்ராடக்ட்டுக்கு, நான் வாங்குற சேலரிக்கு அதுக்கு என்ன இது ஆக போகுது, யார் அது பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஸோ அதுல தான் அதை பண்றதுக்கான டைம் இல்லை. ஸோ இப்போ இதனால அந்த கதைகளெல்லாம் சும்மா போட்டு வச்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரைட்டிங்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நடத்தக்கூடிய சேஞ்சஸ் நம்ம பேசும்பொழுது யூ ஹிஸ்டாரிக்கலி கான் ஆன் ரெக்கார்ட் சேயிங் ஐம் பேட் வித் லவ் அண்ட் ஐ டோன்ட் ரியலி லைக் ரைட் குட் லவ் ஸ்டோரிஸ். ஐ கான்ட் திங்க் ஆஃப் தெம் சொல்லிருக்கீங்க. ரீசெண்டாக நான் ஏதோ மீட்டிங்ல சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலி விக்ரம் லவ் ட்ராக் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அப்படி அப்படின்னு. இதுல லைக் how did you get the confidence to write something better? உங்களுக்கு நீங்க எப்படி தயார்படுத்திக்க வேண்டி இருந்துச்சு? அப்படியா? ப்ராபப்லி முன்னாடி எழுதும் போது 27-28 வேற ரஷ்ல இருந்து போல் இருக்கு. இப்போ அட்லீஸ்ட்
in 37 I could sensibly write 2 scenes. ஒரு கப்பல் எப்படி பேசிப்பாங்கன்னு ஓகே அது நமக்கே வந்து அது நியாயமா இருக்கு அப்படின்னு தோணும் போது ஐ திங்க் ஓகே இது கொஞ்சம் இவால்வ் ஆயிருக்கு. மேபி let me push it further. So just a product of experience ன்றீங்க essentially. I think இவங்களோட அந்த ஒரு 2-3 ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கும் இதுல it has come out really well. அது காரணம் அவங்க 2 பேர். I mean like unbelievable. லொகேஷன் ஃபில்மோகிராஃபில முதன் முறையாக அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டம் ரிலீஸ் ஆகுது தேர்ட் சிங்கிள். அதுவே வந்து உண்மையிலேயே அது என் படமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சீன். ஓகே. ஆனா சீரியஸ் உங்களை இஃப் ஐ கேன் ஆஸ்க் யூ திஸ், சமீபமாக வெற்றி படங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் 2, அதன் பிறகு ஒரு ஜெயிலர், ஜவான், இந்த மாதிரி ஸ்டார் ஓரியன்ட் ஸ்டார் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆக்ஷன் பிளாக் பஸ்டர்ஸ்ன்ற மாதிரியான ஒரு வெற்றிகள் அது கண்டிருக்கு. நவ் இது வந்து மாநகர் மாதிரியான படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய இயக்குனர்களுக்கு does this create an obstacle industry wise? ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையுது அப்படின்னும் போது அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாக்குது. அந்த மாதிரி படங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆடியன்ஸை இன்னும் ஸ்பெசிஃபிக்கா கேட்க போனா இந்த சினிமாவுடைய சந்தோஷங்களை அவங்க அனுபவிச்சு பழக்கப்படும் பொழுது அவங்க வேற சினிமாவுடைய சந்தோஷங்களை அனுபவிக்க மறக்க ஆரம்பிக்கிறாங்களா? இதுதான் தேவையான அடிக்ட் மாதிரி ஆயிடுறாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பேஷனேட்டான டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இங்க வந்து அவன் யாருன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்றதுக்கு வர ஒரு டைரக்டர் இந்த கிளஸ்டருக்குள்ளெல்லாம் போலனாலே எனக்கு இந்த மாதிரி படங்கள் இருக்கு, இவர மாதிரி படங்கள் இருக்கு, இவர மாதிரி படங்கள் இருக்கு, இந்த கிளஸ்டருக்குள்ளேயே போகாம மார்க்கெட் சைஸ் பத்தி கவலைப்படாம எதை பத்தியும் கவலைப்படாம நான் ஆணித்தரமா எனக்கு இப்படிதான் வரும். ஏன்னா ஐ குட் சி போர்த்தொழு, குட் நைட், தாதா, தோஸ் டைரக்டர்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் கன்சிடர் பட் சுத்தி இருக்கிற இந்த விளையாட்டுக்குள்ள நான் என்னோட படம் இப்படி எடுக்கணும்னு நான் எடுத்துக்கேன். இப்போ their next films they think they'll surely adapt it to whatever they want to. அதுக்கப்புறம் ஸ்டார் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் அதனால ஓகே அவங்களோட கதைகள்லயே இன்னும் வேற வேற. பட் இந்த வெற்றிகள்னால இட்ஸ் யூ டோன்ட் திங்க் தட் இட்ஸ் ஹார்டர் ஃபார் them to make those sort of films? நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணலான்னு வரும்போது எதை பத்தி யோசிக்காம நம்ம சேஃப் பெட்ல ஒரு படம் பண்றதுதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க யாரு நம்ம யாரும் ப்ரூவ் பண்றதுக்கான அந்த தளத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் கேம் வில் சேஞ்ச். உங்களுக்கான டைம் கிடைக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆக்சுவலி பண்ண வரலாம். பட் ஃபர்ஸ்ட் அதை பண்ணும்போது இதை பத்தின சிந்தனையெல்லாம் இருக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு நேரா வந்து நமக்கு என்ன வருதோ அதை பண்ணி காட்டுவோம் சொல்லி பண்ணி காமிச்சிட்டா then you will know how connected we are with the audience and then you will get the space actually to do more, you know. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் and உங்களுடைய ஆரம்பம் obviously அந்த மாதிரியான ஒரு ஆரம்பமா தான் இருந்துச்சு. எனக்கு எந்த பாஷையில போய் எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டரா போய் நிக்கணுங்கிற இது கூட எனக்கு தெரியாது. அந்த சிஸ்டமே புரியல. உங்களுடைய ஆரம்பங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கைதி எடுக்கும் பொழுது இப்படி எல்லாம் எல்சியூ இவால்வ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்க முடியாது. அதன் பிறகு இவங்க எல்லாம் எனக்கு அவைலபிள் ஆவாங்க இந்த வெற்றி பிறகு அப்படின்னு நினைச்சிருக்கேன். அது அடிக்கடி ஒரு தியரி ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா உங்ககிட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் காசு இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஏன்னா அந்த காசை வச்சு இப்படிதான் செலவு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பட் அளவில்லாத காசு இருக்கும்போது ஐயோ இதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு எது கேட்கறதுன்னா உங்க ஆக்சஸ்ல இப்போ ஐ டோன்ட் நோ த ஹூஸ் ஹூ ஆஃப் இந்தியன் சினிமானே சொல்லலாம் ஆர் அவைலபிள். does that make you spend sleepless nights thinking about அடுத்து யாரு என்ன எப்படி? பிகாஸ் now அது ஒரு ஓஷன் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி நீங்களே உங்களோட கேள்வியே அது பதில் இருக்கு. ஒரு அளவுக்கு பணம் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் சிலதெல்லாம் வந்து நம்ம வச்சு என்ன பண்ண போறோம். ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் உங்களால் லிமிட்டடா தான் சாப்பிட முடியும். அதுக்கான அமௌண்ட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகையில முடிஞ்சிடும். நிறையாவும் நம்மளால டெய்லி சாப்பிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி தான். பட் ஐ எம் நாட் கன்சர்ன் அபவுட் ஆல் தோஸ் sleepless nights regarding all the money involved or pressure involved on me. I'll have sleepless nights if I don't have a right scene for tomorrow's shoot. That I always have. And I ask myself this question every time படம் ரிலீஸ் கொஞ்ச நாள் முன்னாடி. எல்லாரும் பேசுறதுக்கும் நான் பொறுப்பா? என் டீம்லயே எல்லாரும் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்ல பேசுறாங்க. அது அத்தனைக்குமே நான் பொறுப்பா தான் என்ன பார்ப்பேன். ஸோ நாளைக்கு இன்கேஸ் இவங்களுக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குமே நான் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்க போறேன். ஐ மீன் அது ஒரு எக்ஸைட்மெண்ட்ல சொல்றேன். ஸோ அப்ப என்னன்னா அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல 2-3 நாள் நைட் ஐ வில் ஹேவ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஐ மீன் க்ளோஸ் டு ரிலீஸ்
படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இப்போ நீங்க ஒண்ணு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுதிட்டு ஹே எனக்கு இதுக்காக இந்த ஆக்டர் எனக்கு தேவைப்படுது, நான் இந்த ஆக்டரை வச்சு நான் இதை எழுதுனேன் மனசுல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும், இப்போ நவ் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வில் ஐம் ஷூர் கீப் டெலிங் யூ தட் ஹே இப்போ இன்னார் உங்க கூட வேலை செய்ய ஆசைப்படுறாரு, அவர் தயாராக இருக்காரு, அவருக்காக நீங்க ஒண்ணு பண்ண முடியுமா, இவருக்காக நீங்க ஒண்ணு பண்ண முடியுமான்ற ஒரு திங். டஸ் இட் பொல்யூட் யுவர் ரைட்டிங் ப்ராசஸ் ஆர்? No, I go meet everyone. I mean, like almost all the heroes who want to work with me சொன்னவங்க எல்லாருக்குமே நான் கூட நேரில் போய் பேசியிருக்கேன், இல்லைன்னா ஃபோனில் பேசியிருக்கேன். பிகாஸ் சம்வேர் ஆன் தி அதர் லைன் அவங்கெல்லாம் சாதிச்சு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. அவங்க என்கிட்ட ஜென்வனாக கேட்கும்போது தட் இஸ் த ரைட் திங் டு டூன்னு நினைக்கிறேன். நான் நேரில் போய் அவங்ககிட்ட சரி எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரைக்கும் இவ்வளோ வருஷம் ஆகிடும், பட் ஆனால் நான் வந்தது நேரில் சொல்லிட்டு போவேன், குட் டு சி சார்னு சொல்லிட்டு கை கொடுத்து நான் வந்திருக்கேன். பட் ஆனால் நான் ஏன்னா அந்த கமிட்மெண்ட்ல நான் சின்சியராக இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஏன்னா இது ப்ரெஷராகவே எனக்கு இல்லை. நம்ம கை பிடிச்சதுக்கு வந்து ஒரு படம் பண்ண வைக்கவே முடியாது யாருன்னு. நம்ம சொல்ற கதை அவங்களுக்கு பிடிக்கணும், அது இட் ஹாஸ் டு அந்த ஃப்ளோவே ஆர்கானிக்கா இருக்கும் இங்க ஆரம்பிச்சு ரிலீஸ் வரையும். ஸோ இதுக்கிடையில நம்ம வந்து ப்ரெஷர்லயோ இல்லை இவங்க கேட்கறதுலையோ அதில் போய் பண்ணிடவே முடியாது. அண்ட் மேபி கடைசியாக ஐ கேன் ஆஸ்க் யூ திஸ். நீங்க ஐ திங்க் யூ again spoken about இத்தனை படங்கள். இதன் பிறகு ஐ திங்க் ரீசெண்டா தியாகராஜ குமாராஜ் கூட பேசும்போது அவர் சொன்னார் சும்மா இருந்து சுகம் காணுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ வில் நாட் பி ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ டெல் யூ நோ நீங்க காலம்பூரா எங்களுக்காக என்டர்டைன்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். தயவுசெய்து நீங்க சந்தோஷமா இருங்க, வாழ்க்கையில மோர் இம்பார்ட்டன்ட். பட் நீங்க இந்த சினிமா துறை எப்படி இருக்கும்லாம் நினைச்சு ஒரு கனவு ஒன்று இருந்திருக்கும் லைக் வர்றதுக்கு முன்னாடி. ஹாஸ் இட் பின் லைக் தட் ஃபார் யூ ஆர் ஹாஸ் இட் பின் a bit too much for you? The sort of person you are. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப காயுது அப்படியே மண்டை அப்படிங்கிற ஒரு உணர்வா இல்ல? ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது இருந்தது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது எல்லா வேலையுமே நம்ம பார்க்கணும்னு இருக்குது. There is no proper production segregation அதெல்லாம் இல்லை. எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல. அதை முடிச்சுட்டு அதுல இருந்து ஒரு ப்ரெஷர்ல பசங்க யாருமே யார்கிட்டயுமே அசிஸ்டன்ஸா இல்லை, டைரக்டா அவங்களே வராங்கன்னு சொல்லும்போது ஒரு ப்ரொடியூசர் நம்ம நம்பி படம் போடும்போது அவங்களுக்கு உள்ள ஒரு பயம் சொதப்பிடாம ஒரு படம் பண்ணிடுவாங்களா. பட் அதுவே நமக்கு ஒரு ப்ரெஷர் தான். பட் ஸ்டில் அந்த ப்ரெஷர்ல கூட எனக்கு அந்த சினிமாவோட அந்த விருந்தகம் பிடிச்சிருந்தது. ஏன்னா எது சொன்னாலும் நடக்கிறதுக்கு ஆட்களுக்கு மழை பெய்யும் அப்படின்னா மழை பெய்யும். ஏன்னா எஸ்பெஷலி ஏன் கேட்குறேன்னா நீங்க பாவம்ன்ற எப்படி சொல்றேன்னா ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு இன்னொரு ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்குல்ல உங்களுக்கு லைக் அண்ட் மூச்சு திணற அடுத்து லைன் அப் உங்களுக்கு இருக்கு. Slowly you will love that. I mean because without love you can't survive here. And அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிச்சுனாலும் இங்க எதுவுமே நடக்காது. But the timeline is always pressure. Yeah, that's what you said. இதுக்கு மேல நான் அந்த டைம் கொஞ்சம் நான் ஃபிளெக்சிபிளா வச்சுக்க போறேன் அப்படின்னு. ஏன்னா இது எதுக்காக ஓடுறோம்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த அது வந்து ரொம்ப நியாயமா இருக்கும், அது கொஞ்சம் நிதானமா இருக்கும். எப்பவுமே காலில் சுடுதண்ணி ஊற்றிட்டு சுத்திட்டு மாதிரி இல்லாம கொஞ்சம் ப்ராசஸ் அதுக்கான டைம் எடுத்துக்கணும். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ரைட் டைம் டு டூ. ஐ மீன் இப்போ நான் பண்றது கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். நிறைய ஓட்ட மாதிரி இருக்கு, கொஞ்சம் பிரேக் எடுத்து இந்த டைம்ல இல்லாம ரிலீஸ் ப்ரெஷர் இல்லாம ஒரு படம் வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதுக்கு எல்லாருமே ஒத்துப்பாங்க. அது எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோன்னே அது விந்து விளக்கமாக தான் இருந்தது. மாநகர் முடிச்சல் எனக்கு அது விந்தியாக தான் இருந்தது. ஏன்னா என்ன சொன்னாலும் நடக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஐ மீன் நம்மளோட வேலை சின்சியரா பி கிரியேட்டிவ், டூ வாட் யூ வாண்ட் அப்படிங்க மட்டும் இருக்கு. ஸோ நமக்கு டேவியேஷன் எதுவுமே இல்லை. சூப்பர். ஸோ எதிர்பார்த்தது கூட இது ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கு அப்படின்னு போக போக when you get into mainstream cinema with stars you will get to feel that luxury. But அது டிஸ்க்ளைமர், அது உங்களால என்ஜாய் பண்ண முடியாது. Fantastic. I wish you the very best. Thank you so much for this conversation and Leo and everything else that you do. I wish you the best with these films.